பல்கலைக்கழகங்கள்ல வந்து வேந்தராக இருக்கிறதுக்கான அதிகாரம் ஆளுநருக்கு இல்லை, அது முதலமைச்சருக்கு தான் இருக்குன்னு சொல்லியாச்சு. ஆனா ஆளுநர் பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர்களுடைய மாநாடை வந்து போடுறாரு. இடி மாதிரி நிறுவனங்கள் வந்து 1000 கோடி கொள்ளையடிச்சுட்டான், எல்லா அமைச்சர் வீட்டுக்கும் இடி போகுது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான வேலைகள்லாம் செஞ்சு விட்டு அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக எல்லாம் வாய மூடிட்டு கல்லூரி மங்கங்கள் போல இப்படி திருன்னு முறிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்களே ஒழிய, இவங்க இந்த மாதிரியான உரிமைகள் எல்லாம் வந்து இவங்க விட்டு கொடுக்க முடியாதுன்னு எதிர்த்து போராடுகிற சக்தியற்றவர்களா இருக்காங்க. கல்விக்காக எதை செய்து விட்டார் என்று அவருக்கு கலைஞர் பேரை வைக்கிறீங்க. அந்த பல்கலைக்கழக கல்வி வளர்ச்சியில் பாடுபட்ட தலைவர்கள் ஒரு முக்கியமானவர். கல்வி வளர்ச்சின்றது அவரால் தான். குற்றச்சாட்டு என்னன்னா, எங்கள் தாய்மொழி தமிழ் மொழிய கல்வியிலிருந்து வெளியேற்றிய ஒரு ஆளு. இந்தியாவிலேயே முதல் ஆங்கில டைரக்டரேட் உருவாக்குன ஒருத்தர் அவரு. தமிழ் மொழி விரோதி. நான் தமிழ் இன விரோதின்னு சொல்லல, தமிழ் மொழி விரோதி. இனத்துக்கும் விரோதி தான். அது ஒரு பெரிய கேள்விய திமுகவை பார்த்து கேட்கிறாங்க. ஐயா மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்கிறாங்க. அவசரமா அவர்களுக்கு மந்திரி பதவி கொடுக்க வேண்டிய தேவை என்ன? அவர்கள் மீது சாட்டப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு ஊழல் குற்றச்சாட்டு. அதில் உங்களுக்கு பங்கு இருக்கா? தலைமை நீதிபதிக்கு மாற்றி விட்டார். தலைமை நீதிபதி நீங்க சூமோட்டோவா அந்த வழக்கை நீங்க எடுக்கணும்னு இப்ப சொல்லிட்டு இருக்கு. வந்து எங்க உட்காந்துட்டு 7:30 நாக்குல தங்க முடியல வந்து உட்காந்துட்டு நாக்குல இல்ல, நாக்குல இருந்து இடப்பெயர்ச்சி வந்துருச்சு. கலைஞர் காலத்திலேயும் நான் பேசினேன், ஸ்டாலின் காலத்திலேயும் நான் பேசியிருக்கிறேன், உதயநிதி காலத்திலேயும் நான் பேசியிருக்கிறேன், இன்பநிதிக்கும் பேசுனது போல நான் அப்படின்னு சொல்றாரு. ஏதோ புரட்சி பண்ணிட்டாருன்னு பார்த்து இந்த மாதிரி வருது. மத்திய அரசு எடுக்கிற முடிவுக்கு நாங்க கட்டுப்படுவோம். அப்புறம் என்னத்துக்கு நீ மாநில உரிமை பேசுறது? புரியுது இல்ல? சீமான் ஒருத்தர் கேட்கிறாரு, எதுக்கு இது சொன்னா, இந்த 4 சென்ட் இடத்த வாங்குறதுக்கு சீமானுக்கு எங்கிருந்து பணம் வந்தது? அது சரி கேட்கறது இல்ல. அதுக்கு ஏதாவது சொன்ன நம்ம ஆமாண்டா 1000 கோடி டாஸ்மார்க்ல அடிச்சாரு, டாய்லெட் கழுவுறதுக்காக கான்ட்ராக்ட்ல ஒரு 1000 கோடி அடிச்சாரு, இவ்வளவு பணமும் வச்சுன்னு அங்க வாங்கினாரு. அது சரி. அவர் ஒன்னொன்னா கையில எடுத்து செஞ்சுட்டு இருக்காரு. பஞ்சமி நில பிரச்சனையே நீங்க 50 வருஷமா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கீங்க, ஒன்றும் பண்ணல. அண்ணன் சீமான் அவர்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சாதியினரையும் ஒருங்கிணைச்சு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பழைய சமூகத்துக்கு இந்த நிலத்தை மீட்டு கொடுக்கணும். எங்களை செய்யலன்னு எப்படி தம்பி போற சொல்றீங்க? என்னன்னு செஞ்சாங்க? நாங்க தான் அட்டையை போட்டுக்கிறோம், நாங்களே போராடணும். அதை வேணா சொல்லுங்க. நீங்க இது 1000 கோடி அடிச்சுட்டு டாய்லெட்ல 1000 கோடி அடிச்சு எடுத்து வச்சுட்டு அவருக்கு சப்போர்ட் பண்றது சுயமரியாதை. பாட்டில் 1000 கோடி அடிச்சுட்டு வச்சுங்கிறவங்களுக்கு போய் ஆதரிச்சு கோஷம் போட்டு கொடி பிடிச்சிட்டு உட்காந்துக்கிறது சுயமரியாதை. ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலம் விரும்பி அனைவருக்கும் வணக்கம். போகிற போக்கில் இந்த வாரம் ஒருத்தர் மிஸ்ஸிங், வழக்கம் போல். மீதி இருக்கிறவங்க புதுசாக ஒருத்தரை கொண்டுட்டு வரலான்னு பேசிகிட்டு இருக்கிறோம். வரதா இருந்தார், அவரும் மிஸ்ஸிங், தவறிட்டார் அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்லை நேரம் தவறிட்டார், ஆளே தவறிட்டார்ன்ற மாதிரி. சரி, நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். நம்ம பாருங்க, வராதெல்லாம் நம்ம என்னென்னாலும் சொல்ல வேண்டியது. அப்புறம் என்னுடைய ரசிகர்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லிடுறேன். ஓ, என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் ராவணா வலையொலி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரீசெண்டா ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன், அது அப்படியே ஒட்டிக்கிச்சு. அவர் அப்படிதான் சொல்றாரு, என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் அப்படின்னு சொல்றாரு. உண்மைதானே தம்பி? ஆமா, அவரு பேமெண்ட் வாங்கிட்டு தான் வீடியோல உட்காருவாரு. ஆமா, சொல்லிடுவாரு, ஓப்பனா சொல்லி. ஜிபே வந்து அப்படின்னு சவுண்ட் கேட்டாதான் வீட்டுல இருந்து கிளம்புவாரு. என்ன தம்பி இன்னைக்கு முக்கியமா இருக்குது? முக்கியமா வந்து அண்ணன் தான் அந்த விஷயத்துல முதல்ல சிக்கிறாரு. போற போக்குல உங்களை கொஞ்சம் தூத்திட்டு போலாம் அப்படின்னு பாக்குறாங்க. அப்படியா? என்ன தம்பி? இந்த இணையத்துல பஞ்சாயத்து இருக்கு, பஞ்சாயத்துக்கு பெயர் போனவர் தான் அண்ணன். அதுவும் கருங்காலி படத்துல இருந்துதான் அண்ணனோட பெயரே வந்து ரொம்ப மோசமா சித்தரிக்கதான் பட்டிருக்காங்க. அது சரி. அந்த வரிசையில விஷ்ணுன்னு ஒருத்தன் வந்து விஜயோடைய ஆதரவாளர், தாவகாவுடைய ஆதரவாளர் போட்டு 2 பேரும் கும்முன்னு கும்மிட்டாங்க. அதை வீடியோ வேற எடுத்து முன்னாடி விஜய்க்காக நிறைய ரீல்ஸ் ஒரு மாதிரி பந்தா பண்ணிட்டு இருந்த தம்பி தான். அதே தம்பி தான்.
ட்ரேடிங்ல எனக்கு புரிஞ்சிடுது. எங்க வரோம். அப்ப அந்த தம்பி மேல பெரிய குற்றச்சாட்டு வச்சு இப்ப அந்த தம்பி நேத்து கூட நான் ஐயாட்ட பேசிட்டு இருந்தேன். ஏன் முந்திரி கொட்டை மாதிரி முதல்ல போய் கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கா? சரி ஏதோ பின்னாடி இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அது கொஞ்சம் நல்லா டீப்பா ஆராயும் போது நீங்க வரீங்க அந்த சீன்ல. உங்களுக்கு இதுல தொடர்பு இருக்கு. ராத்திரி எல்லாம் தூங்கல, இதை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். என்ன தம்பி இதுக்குள்ள நம்ம அண்ணா வராரு அப்படின்றாரு. இன்னும் இந்த மாதிரி விஷயத்த அவரே இருக்கிறேன்னா இல்ல இது வேற ஒரு கதைன்றான். தம்பி எனக்கே ஆல்ரெடி வந்து பயங்கர பஞ்சாயத்து. ஆமா பஞ்சாயத்து இருக்கு. இந்த பஞ்சாயத்துல நீ என்னன்னா அந்த விஷ்ணுவோடைய மனைவி யாருன்னு பார்த்தா கருங்காலி படத்துல உங்களோட ஹீரோயினா இருந்திருக்காங்க. அஸ்மிதா அவருடைய கணவர் தான் அந்த விஷ்ணு. உங்களோட கருங்காலி படத்துல இணைந்த செங்கோடின்ற கேரக்டர் நடிச்ச பொண்ணுதான் அப்படின்னு எனக்கு ரொம்ப தூக்கி வாரி போட்டுருச்சு. என்ன தம்பி இது பஞ்சாயத்து? இல்ல அவர் சொல்றது வந்து உண்மைதான். அஸ்மிதாவினுடைய கணவர் தான் அந்த தம்பி அப்படின்னு நானும் வந்து கேள்விப்பட்டேன். அஸ்மிதாவை பற்றி என்னுடைய கேமராமேன் சிவசுந்தர் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. எனக்கும் அஸ்மிதாவுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அவங்க படத்தில் நடிக்கும் போது எனக்கு அவங்களுக்கும் தொடர்பு இருந்தது ஒழிய படம் நடிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா எங்களுக்குள்ள எந்த தொடர்பும் கிடையாது. ஆனா என்னுடைய கேமராமேன் அந்த பொண்ணை பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. என்ன சொல்லுவார் அப்படின்னு கேட்டா, அந்த மேக்கப் ஃபீல்டுல அது பெரிய அளவுல வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் சொன்னாரு இந்தியாவிலேயே 3வது இடத்துல இருக்கு சார் அப்படின்னுவாரு. அப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லுவாரு, சார் உங்களுக்கு விஷயம் தெரியுமா சார், அஸ்மிதா இந்தியாவிலேயே முதல் இடத்துக்கு வந்துட்டார் சார். மேக்கப்ல வந்து இந்தியாவிலேயே நம்பர் 1 வந்து அஸ்மிதா தான் சார் அப்படின்னு சொல்லுவாரு. எனக்கு நம்பவே முடியாது. அப்படியா, என்ன சொல்றீங்க அப்படின்னா, நீங்க வேற சார், அந்த பொண்ணுக்கு முகத்துல கை வச்சுட்டாவே 2 லட்சம் 3 லட்சம் வாங்குது சார். அது எங்க இந்தியாவில இருக்கு, அது அமெரிக்காவிலையும் கனடாவுக்கு லண்டனுக்குன்னு பறந்துட்டு இருக்கு சார். அந்த அளவுக்கு பெரிய ஆள் ஆயிடுச்சு சார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. ஆக்சுவலா எனக்கு கொஞ்சம் பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். ஆனா அதுக்கப்புறமா இந்த விஷயத்தையும் அவரு தான் என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு. தெரிஞ்சிருக்கு பையனோட அந்த பஞ்சாயத்துல அது வருதுன்னு. இவன் வந்து ஒரு ஸ்கேம்ல வந்து ஏதோ 100 கோடி ரூபாய் அவன் ட்ரேடிங்ல வந்து ஒரு 100 கோடி ரூபாய் ஏமாத்திட்டான்னு சொல்லி ஒரு பெரிய குற்றச்சாட்டுல இந்த பையன் மேல முன் வச்சு பெரிய இதா வந்துச்சு. அந்த டைம்ல வந்து எனக்கு இந்த சில நண்பர்கள் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி உங்க படத்துல நடிச்ச பொண்ணோட ஹஸ்பண்ட் தான் இவ்வளவு பெரிய ஏமாற்றம் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு சொன்னாங்க. ஆனா அஸ்மிதாவுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லையா. இந்த பையன் வந்து இந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் உள்ள பையனா இருப்பானோ அப்படின்னு தெரியுது எனக்கு. அதை பத்தியும் எனக்கு கரெக்டாகவும் தெரியாது. ஏன்னா இப்ப அஸ்மிதாவுக்கு இந்த பையனோட திருமணம் செய்து ஆல்ரெடி ஒரு 2 குழந்தைகள் இருக்கும் போல இருக்கு. 3ஆவதா அது அந்த பொண்ணு வந்து நிறை மாசமா இருக்கிறதா நான் வந்து கேள்விப்பட்டேன். அதனால நம்ம எதையும் பொய்யான குற்றச்சாட்டுகளை எதையும் நம்ம முன் வச்சு பேசிட முடியாது. அஸ்மிதாவே எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரியும். அந்த பொண்ணு ரொம்ப ஒரு ஏழ்மையான சூழல்ல இருந்து வந்த பொண்ணு, கடுமையான ஒரு உழைப்பாளி, ரொம்ப நேர்மையான, மிக ஒரு சரியான ஒரு பெண். அந்த பெண் இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் அவ அனுமதிக்க மாட்டாங்கிறது என்னுடைய எண்ணம். நாம ஒரு அந்த பொண்ணுக்கு இந்த இதுக்கு தான் நீங்க இவர் தொடர்புன்றீங்களா? வெளியில போய் சொல்லிடாத தம்பி, அப்புறம் வந்து வேற மாதிரி சொல்லுவாங்க. பஞ்சாயத்து கூட்டாளின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த பல கோடி இங்கதான் இருக்கான்ட்டு என்னை வந்து நினைச்சிட போறாங்க. எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இருந்தாலும் கூட எதனா ஒரு கோடி இந்த பக்கம் தள்ளுங்க தம்பி, வேற ஒன்றும் பிரச்சனை இல்ல. கோடி வச்சிருக்கிறது பிரச்சனை இல்லை, ஈடி வந்தா யாரு பதில் சொல்றாங்க ஒரு சிக்கல். அது வந்து அதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. பட் எப்படி இத அஸ்மிதா ஹஸ்பண்டுங்கிற பேர்ல அந்த பொண்ணு பேரை பயன்படுத்தி தான் இதெல்லாம் செஞ்சதா இணையங்கள் எல்லாம் வந்து சொல்றாங்க. அதோடைய ஒரு பெரிய ஒரு விஐபியா இருக்கிற ஒரு ஆளை அவ பேரை பயன்படுத்தி தான் இந்த ட்ரேடிங்ல எல்லாம் இந்த பையன் இந்த வேலையெல்லாம் செஞ்சான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் அவன் டிராமா, அவன் அதுல இருந்தெல்லாம் எஸ்கேப் ஆகுறதுக்காக, டைவெர்ட் பண்றதுக்காக இப்படி எல்லாம் வந்து பண்றான் அப்படின்லாம் வந்து சொல்றாங்க. அது எனக்கு இதெல்லாம் தெரியல. இதெல்லாம் வந்து எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. எப்படி இவங்க 2 பேரும் இணைஞ்சு எப்படி இனிமே ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இந்த மாதிரி ஒரு ஃப்ராடு பண்ற பையன் உண்மையாவே அவன் ஃப்ராடா இருந்தான்னா, இப்படியான வேலை செய்யறவனா இருந்தான்னா, அவங்க கூட எப்படி இணைஞ்சு குடும்பம் நடத்துறது, எப்படி வந்து வாழ முடியும், எப்படி முதல்ல வந்து சட்ட ரீதியா அவனை வந்து தண்டிக்காம எப்படி விட முடியும்,
கேள்வி வந்து இது மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. சரி தம்பி, தம்பி இல்லண்ணே, அதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? தேசிய பிரச்சனை, இதை விடுப்பா. பாகிஸ்தான் பிரச்சனை விட ஆளுநருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது அப்படின்னு ஒரு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை சொல்லிடுச்சு. குறிப்பா பல்கலைக்கழகங்கள்ல வந்து வேந்தராக இருக்கிறதுக்கான அதிகாரம் ஆளுநருக்கு இல்லை, அது முதலமைச்சருக்கு தான் இருக்குன்னு சொல்லியாச்சு. ஆனா ஆளுநர் பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர்களுடைய மாநாடை வந்து போடுறாரு. துணை குடியரசுத் தலைவர் அதுக்கு அழைக்கப்பட்டிருக்காரு. மாநில அரசு இப்ப கோர்ட் அவமதிப்பு வழக்கு போட்டிருக்கணுமா இல்லையா? போடல. என்னென்ன கணக்கு இது? இல்ல, ஆளுநரை வந்து இந்த விஷயத்துல நம்ம கொஞ்சம் நுணுக்கமா பார்க்கணும். தீர்ப்பு வந்த பிற்பாடு தான் இது ஏற்கனவே திட்டமிடப்பட்டது அப்படின்னு சொல்றாரு பேச்சுக்கு. சரி ஏற்கனவே திட்டமிடப்பட்டதா இருந்தா கூட தீர்ப்பு வந்துச்சு, பெசமா உட்காந்துருக்க வேண்டியதானே? அதானே முடியல. இப்போ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், தீர்ப்பு வந்து ஒரு வாரத்துக்கு மேல ஆகுது, கொண்டாடினாங்க எல்லாம் சரி. ஆனா என்ன பண்ணிருக்கணும்னா ஒரு அரசாணை வெளியிட்டு இருக்கணும் முதலமைச்சர். இந்த பல்கலைக்கழகத்துக்கு வேந்தர் வந்து முதலமைச்சர், துணை வேந்தர் உயர்கல்வித்துறை அமைச்சர், அரசாணை ஓகே. பெரியார் பல்கலைக்கழகம், காமராஜர் பல்கலைக்கழகம், ஃபிஷரிஸ் மீனவ பல்கலைக்கழகம், ஒன்னொருக்கு ஒரு அரசாணை வெளியிட்டு இருக்கணும் நேரம். அது ஏன் வெளியிடலை, என்ன காரணம் அப்படின்னு ஒன்றும் தெரியல. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தீர்ப்பு வந்துட்ட பிறகு இவங்க இப்படி கூடுவது சரியில்லை. என்ன ஒன்றுன்னு இன்னைக்கு வந்து அவர் கூடுறாரு, முகத்தில் கொஞ்சம் கரிய பூசின மாதிரி 2 பேர் முகமும், துணை ஜனாதிபதி இப்படி கூட்டணும் வந்து இப்படி அசிங்கம் பண்ணுறதும் தப்பு. 2 பேர் முகமும் இருண்டு போயிருக்கு. ஏன்னா அரசு தரப்பு பல்கலைக்கழகம் யாரும் கலந்துக்கவே இல்லை. புரியுதுல? இந்த வெளி மாநிலத்திலிருந்து கொண்டு வந்து துணைவேந்தரா போட்டுருந்தாங்கல்ல, அவங்க கலந்துக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க RSS பின்னணி உள்ளவங்க இருக்கிறாங்க. அப்புறம் இதுல வந்துட்டு என்னன்னா, கல்விக்காக வேண்டிதான் அடுத்த கட்ட உலகத்துல முன்னேறிய கல்வி திட்டங்களை பத்தி ஆய்வு பண்றதுக்கு தான் இந்த கூட்டம். இதுல நீங்க அரசியல்லாம் பார்க்க கூடாதுன்னு அவங்க தரப்பு வாதங்கள்லாம் வச்சிருக்காங்க. அதையும் அப்படின்னா மாநில அரசு அதை எடுத்து விவாதிச்சுட்டு போது உங்களுக்கு என்ன அது பிரச்சனை அப்படின்ற கேள்வி இருக்குது. அப்புறம் என்னன்னா, இந்த அதிகாரம் யாருக்கு அப்படின்றது திரும்ப நம்ம பேசி முடிச்சு உச்சநீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போய் முடிச்சாச்சு. பாத்திமா பீவி இருந்தப்ப நளினியினுடைய விடுதலை சம்பந்தமாக அரசு வந்து நளினி ஒரு கருணை மனு அனுப்புறாங்க. நான் வந்து ஒரு பெண்ணா இருக்கிறேன், குழந்தைக்கு தாயாவா இருக்கிறேன், அந்த மரண தண்டனையிலிருந்து எனக்கு வந்துட்டு பண்ணணும், பரிசீலனை பண்ணணும்னு அனுப்புற உடனே அது வந்து ஆளுநருக்கு போகுது. ஆளுநர் பாத்திமா பீவி உச்சநீதிமன்றத்தில் நீதிபதியா இருந்த அந்த அம்மா, சட்டம் தெரியும், உடனே அது வந்து ரத்து பண்ணிட்டாங்க அந்த கருணை மனுவை. அது அந்த மாதிரி செய்யக்கூடாது. அப்போ வந்து அரிப்பறந்தாமன்னு நினைக்கிற நீதியரசராக அந்த பின்னாடி அந்த அரிப்பறந்தா நீதிமன்றத்தில் அது போகிறப்ப அரசு நீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு வந்துச்சுன்னா, தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி உங்களுக்கு அனுப்பி இருந்து அதன்படி நீங்கள் முடிவெடுக்கணும் மொழியை நீங்களே நேரடியாக முடிவெடுத்து அனுப்புறதுக்கான அதிகாரம் இல்லை. ஆளுநர் பதவி இருக்கிறப்ப சட்டம் என்ன சொல்லுதுன்னா, தமிழ்நாடு அரசவை அதுக்கேற்ப ஒத்துழைப்பு உதவியாக அதை நடத்தணும் அப்படின்றது தான் ஆளுநருடைய பொறுப்பு. நீங்கள் இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடாதுன்னு ஏற்கனவே தீர்ப்பு ஒன்று வந்துருச்சு. அது பிற்பாடு ஒரு 3 கமிஷன் வந்து போட்டிருக்காங்க இந்த மாதிரியான சிக்கலுக்காக. அந்த 3 கமிஷன்லுமே எந்த ஒரு கோப்புமே, எந்த கோப்பாக இருந்தாலும் அந்த துறையில் வந்து 3 மாதம் வரைக்கும் இருக்கலாம், 4 மாதம் வரைக்கும் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது, பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு ஒரு கமிஷன் அறிக்கை ஏற்கனவே கொடுத்து நடைமுறையில் இருக்குது. அதுபோல் ஆளுநர்களுக்கு வந்து என்னென்னலாம் இருக்குது இந்த மாதிரியான விடயங்கள் அப்படின்றத வந்து மாநில அதிகாரம் என்னன்ற அடிப்படையில் வேந்தராக அவர் இருக்கக்கூடாது, மாநில முதலமைச்சரே இருக்கலாம்னு இன்னைக்கு 7-8 மாநிலங்களில் அந்தந்த முதலமைச்சரே வேந்தராக இருக்காங்க. அப்படிலாம் இதை வச்சு தான் இந்த சட்டத்தை போட்ட உடனே இந்த சட்டத்தை மீறும் விதமாக இன்னைக்கு நடந்திருக்குது. இப்போ முதலமைச்சர் என்ன பண்ணணும்னா, அந்த கலந்துக்கிட்டாங்கல்ல துணைவேந்தர்கள், இந்நேரம் சஸ்பெண்ட் ஆடுறான், வீட்டுக்கு சாயங்காலத்துக்குள்ளே அனுப்பி இருந்திருக்கணும். ஏன் அனுப்பல? போகணும் செய்வார், யோசிச்சு செய்வார். இல்லை, இதுல வந்து தன்னுடைய, அதாவது இப்ப வந்து தமிழ்நாடு அரசு வந்து மாநில உரிமைகளை மீட்போங்கிறாங்க. உன் கைக்கு வந்த உரிமையை நீ காப்பாத்திக்க முடியலையே. அது தெரியல. இதை வந்து நிறைய பேர்த்து நான் பேசும்போது கூட சொன்னேன், இந்த மாதிரி 2-3 விஷயத்த கோடிட்டு காமிச்சேன். நளினியோட விஷயம் இந்த மாதிரி நடந்தது. தமிழ்நாடு அரசவை முடிவு என்ன எடுக்குதோ அதுதான் ஆளுநர் சொல்லும்போது, ஆளுநர் பாத்திமா பீவி போட்ட உத்தரவு தனியா செல்லாது அப்படின்னு தீர்ப்பு வந்துருச்சு. அப்படி இருக்கிறப்ப இப்போ வந்து உச்ச நீதிமன்றமும் கூடுதலாக உனக்கு உத்தரவு கையில கொடுத்துருச்சு. குறிப்பா பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தராக இருக்கணும்னு நிறைவேற்றி அனுப்பின தீர்மானத்தை அவர் வச்சுக்கிட்டு இருக்கிறார். அது நடைமுறைக்கு வந்துருச்சு இந்த நிமிஷத்துல இருந்து நீதிமன்றமே சொல்லிடுச்சு. இல்ல, நீங்க குறைஞ்சபட்சம் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட துணைவேந்தர்களுக்கு மெமோவாவது அனுப்பணுமா இல்லையா? கட்டாயம் விளக்கம் கேட்டு இனிமேல் இன்னைக்கு தான் கலந்துட்டு இருக்கிறாங்க. அரசு விளக்கம் கேட்டு அனுப்போம்.
இல்லை சஸ்பெண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. வாய்ப்பு இருக்கு. அந்த 2 பேர் இப்ப என்னன்னா அதிகார பீடம் வந்துட்டு நீங்க பேசும்போது ஒன்று சொன்னீங்க நேரத்தை நிற்கும், பாராளுமன்றமா உச்ச நீதிமன்றமா? இல்ல அது அடுத்தது ஜனாதிபதியா உச்ச ஆமா, நீதிமன்றம்? நான் இப்ப இந்த இதை ஒட்டுன துணை கேள்வி தானே அது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, துணை குடியரசுத் தலைவர் இருக்கார்ல, அவரு இந்த உச்ச நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை இந்த கவர்னர்களுக்கு அதிகாரம் இல்லை என்கிற தீர்ப்பு இருக்குல்ல, அந்த தீர்ப்புக்கு எதிராக தொடர்ந்து துணை ஜனாதிபதி பேசிக்கிட்டே இருக்காரு. அவர் வந்து அப்போ தீர்ப்பு வந்த போதும் என்ன சொன்னாருன்னா, ஒன்னும் உச்ச நீதிமன்றம் ஒன்னும் சூப்பர் பாராளுமன்றம் கிடையாது, பாராளுமன்றத்தை கட்டுப்படுத்துகிற என்னென்ன மாதிரி செயல்படணும் கவர்னர்கள்னு சொல்ற அதிகாரம் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு இல்லை அப்படின்லாம் அவர் வந்து சொன்னார். அவரு நேற்று ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து கலந்துருக்காரு. அதுல கலந்துக்கும் போது அவர் வந்து என்ன விளக்கம் ஜனநாயகம் குறித்து பேசுற ஒரு இதுல என்ன சொல்றாருன்னா, ஜனநாயகத்துல எஜமானர்கள் யாருன்னா மக்கள் தான் எஜமானர்கள், மாற்றுக்கிறது இல்லை. அந்த எஜமானர்கள் தேர்ந்தெடுத்து அனுப்புற பாராளுமன்றம் தான் உச்ச நீதிமன்றத்தை விட உயர்ந்தது அப்படிங்கிறாரு. இப்ப நம்ம என்ன அவரை கேள்வி கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு நாட்டுல சட்டத்தின் ஆட்சி நடக்குது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? சட்டத்தை இயற்றுவது வேண்டுமானால் பாராளுமன்றமாக இருக்கலாம், சட்டமன்றமாக இருக்கலாம். ஆனால் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற தூண்கள்ல ஒன்னா நீதி இருக்கா இல்லையா? அப்போ ஒரு நாடு உச்ச நீதிமன்ற நீதிமன்றம் போடுகிற அந்த சட்ட வரைவுகள் இருக்குல்ல, அதை மீறி வந்து எப்படி பாராளுமன்றத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப நேர்மையானவர்களா? இல்ல இதுல ஒரு விஷயம் என்னன்னா, பாராளுமன்றம் சட்டத்தை இயற்றக்கூடிய இடம். ஆமா, முடிச்சாச்சு. எனக்கு ஒரு பாதிப்பு வருதுன்றப்ப நீதி வேணும், அப்படி தீர்ப்பு வேணும், தீர்வு வேணும் அப்படின்றதுக்கு நான் பாராளுமன்றத்தை அணுக முடியாது, நீதிமன்றத்தை தான் அணுக முடியும். நீதிமன்றத்தை தான் அணுக முடியும். அதுதான் சட்டத்தை நிறைவேற்றியதோட பாராளுமன்றத்தினுடைய வேலை முடிஞ்சது. பாராளுமன்றத்திலேயே வர பிரச்சனைக்கும் சிக்கலுக்கும் நீதிமன்றத்தை தான் அவங்க அணுகணும். ஆமா, அப்படி இருக்கிறப்ப இந்த சுப்ரீம் பவர் யார் அப்படின்னு இந்த இடத்துல இந்த விவாதம்லாம் பண்ணிட்டு கூட 4 தூண்கள் சேர்ந்தது தான் அந்த நாடு அப்படின்னு சொல்ற ஜனநாயகம்னு சொல்றப்ப அது ஒரு அங்கம், அதுக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்குது, அதை ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுட்டு நான் பெரியவரா நீங்க பெரியவரான்னு ஒரு விவாதத்தை கிளப்புவதே முதல்ல தப்பு. 4 காலில் வந்து இந்த கால் தாங்கிட்டு இருக்கதா, அந்த கால் தாங்கிட்டு இருக்கதா, இதை பிடிச்சி உடைப்போம் அதை பிடிச்சி உடைப்போம்னு போனோம்னா நாற்காலி என்ன ஆகும்? உடஞ்சு போயிடும். இதுல வந்து என்னன்னா, நீதிமன்றம் தான் நீங்க சட்டத்தை இயற்றி அனுப்பிட்டீங்க, முடிஞ்சு போச்சு. அதுல சரி தவறு அப்படின்றத தீர்ப்பு சொல்ல வேண்டியது நீதிமன்றம் தான். ஆமா, சட்டம் ஏற்கனவே வகுத்து வச்சாச்சு. ஆமா, திருத்தம் கொண்டு வர வேலை உங்க வேலை. ஆமா, அதை நீங்க முடிச்சு அனுப்புற திருத்த சட்டம்லாம் நிறைய கொண்டு வந்து அனுப்பியிருக்கீங்க. சுதந்திரத்துக்கு பிறகு நிறைய திருத்த சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி மெஜாரிட்டி அடிப்படையில தான் நிறைவேற்றி முடிஞ்சிச்சு. தீர்மானம் நிறைவேற்றினதுல இருந்து பாத்தீங்கன்னா அதை நடைமுறைப்படுத்துறது நீதிமன்றம். ஆமா, அது எப்படி பவர் உண்டான இடம், பவர் இதுதான் எப்படி சொல்ல முடியும்? ஆமா, இதுதான் வந்து நீங்க சொல்ற இந்த கருத்தை ஐயா மதிப்புக்குரிய அப்துல் கலாம் அவர்கள்ட்ட உதவியாளராக இருந்த பொன்ராஜ் அவர்கள் வலியுறுத்துறாங்க. இந்த துணை குடியரசுத் தலைவரினுடைய கருத்தை வன்மையா கண்டிக்கிறார், அதை ஏற்க முடியாதுன்னு சொல்றாரு. இதே மாதிரியான ஒரு சூழல் மதிப்புக்குரிய ஐயா அப்துல் கலாம் அவர்களுக்கு ஏற்பட்ட போது அப்துல் கலாம் அவர்கள் 9 முறை கேள்வி கேட்டாராம். மன்மோகன் சிங் அவர்களை ரஷ்யால இருந்தாராம். அப்போ அப்துல் கலாம் அவர்கள் ரஷ்யால இருந்து மெயில் அனுப்பி கேள்வி கேட்டுட்டு கடைசியா முடிவுக்கு என்ன வந்திருக்காருன்னா, ராஜினாமா பண்றதுன்னு முடிவு பண்ணி ராஜினாமா கடிதமே எழுதிட்டாராம், சட்டத்தை மதிச்சு, உச்ச நீதிமன்றத்தை மதிச்சு. அப்போ இந்தியாவின் முதன்மை குடிமகனாக இருந்தாலும் அவரு உச்ச நீதிமன்றத்தினுடைய ஒரு தீர்ப்புக்கு கட்டுப்படணும் அப்படிங்கிறது ஐயா அப்துல் கலாம் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதையெல்லாம் சுட்டி காட்டி இவர் சொல்றாரு, நீதி தானே வந்து ஒரு நாட்டுக்கு முக்கியமானது, நீ நீதிமன்றத்தை ஒண்ணும் இல்லைன்னு சொல்றத சொன்னா எதை நடைமுறைப்படுத்துவீங்க அப்படின்னு கேட்கிறாரு. தமிழ் தேசிய பேரியக்கத்துல துணை பொதுச் செயலாளர் கி வெங்கட்ராமன் தோழர் கூட அதான் சொல்றாரு. இந்த விஷயத்துல தமிழ்நாடு முதலமைச்சர் வந்துட்டு இந்த அரசாணை வெளியிடுறது மட்டும் இல்லாம போய் கலந்துகிட்டாங்கல்ல, இவர்கள் மேல கடுமையான ஒரு நடவடிக்கை வந்து எடுத்தாகணும் வலியுறுத்துறாரு. போய் கலந்துகிட்டவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். ஆளுநர் மேலேயும் இந்த சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றி ஒரு கண்டிப்பு நடவடிக்கை கொண்டுட்டு வரணும், கண்டனம் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அது வேற விஷயம். நடவடிக்கை எடுக்கணும், அது நீதிமன்றத்துக்கு போகணும் அப்படின்றத அவரும் பேசியிருக்கிறார். இது வந்து ஒரு சண்டித்தனம் அப்படின்றது தான் அவரும் சொல்றாரு. ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆளுநர் வந்த நாளில் இருந்து தமிழகத்துக்கும் தமிழகத்தை ஆட்சி அதிகாரம் செய்து கொண்டிருக்கிற திமுக அரசுக்கும் எதிராக
செயல்பட்டுக்கிட்டே இருக்காரு. தமிழர்களுடைய வரலாறு தெரியாம தப்பு தப்பா பேசுறாரு. வள்ளலார வந்து இந்து மதத்தினுடைய உதயசூரியன் அப்படின்லாம் தப்பு தப்பா சொல்றாரு. இந்து மதத்துக்கு எதிராக தான் அவர் புரட்சியே பண்ணாரு. அவரெல்லாம் சொல்றாரு. இப்படி செஞ்சுட்டு இருந்த அவருடைய காலம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போனதுக்கு அப்புறமா அதை எக்ஸ்டெண்ட் பண்றாங்கல்ல, அப்ப போய் என்ன செஞ்சிருக்கணும், இவங்க போய் வேண்டாம்னு சொல்லி தடுத்து நிறுத்தி இருந்திருக்கணும். ஆனா இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அது குறித்து எதுவுமே பேசாம அமைதியா இருந்துட்டாரு. ஆனா பக்கத்துல இருக்கிற மாநிலம் கேரளாவுக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருந்த கவர்னரை மாத்திட்டாங்க. அடுத்து ஒரு கவர்னர் போடுறாங்க. அந்த கவர்னரை பினராயி விஜயன் தன் மனைவியோட போய் ஏர்போர்ட்ல போய் அவரை கட்டி தழுவி வரவேற்று கூட்டிட்டு வர்றார். அப்ப பினராயி விஜயன் என்ன சொல்றாருன்னா, மாநில கவர்னருக்கும் மாநில முதலமைச்சருக்கும் ஒரு நெருக்கமான ஒரு உறவு இருந்தால்தான் அந்த மாநிலம் பயன்பெறும். அந்த மாநிலத்தில் இயற்றப்படுற ஏட்டிக்கு போட்டியா இருக்கக்கூடாது. அதாவது கேரளா வந்து தீவிரமா அழுத்தம் கொடுத்து மாத்திடுச்சு. இவங்க மாத்தலைன்னா முடிஞ்சு போய் இதுக்கு மேல அவர் தொடர முடியாது. அவரோட காலம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்றாரு அமித்ஷா, மோடி அவர்கள் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. அது எங்களுக்கு வேண்டாங்க, வேற கவர்னர் போடுங்கன்னு இவங்க சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஏன் சொல்லல? எல்லாத்துக்கும் கல்வெள்ளி மங்க மாதிரி ஊம மாதிரியே இது பேர் தான் வந்து அடிக்கடி சொல்லுவாங்க, நாங்க வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு. இது வந்து அண்டர் கண்ட்ரோல் இல்லவா தெரியுது இல்ல? அதுதானே இவங்க தவறுகள் செய்து விட்டு இடி மாதிரி நிறுவனங்கள் வந்து 1000 கோடி கொள்ளையடிச்சுட்டான், எல்லா அமைச்சர் வீட்டுக்கும் இடி போகுது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான வேலைகள் எல்லாம் செஞ்சு விட்டு அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக எல்லாம் வாய மூடிட்டு கல்லூரி மங்கங்கள் போல இப்படி திருன்னு முறிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்களே ஒழிய, இவங்க இந்த மாதிரியான உரிமைகள் எல்லாம் வந்து இவங்க விட்டு கொடுக்க முடியாதுன்னு எதிர்த்து போராடுகிற சக்தியற்றவர்களா இருக்காங்க. இப்ப எந்த ஒரு விஷயம் இல்ல, நீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு நேரம் போராடுறீங்களே, நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னா, அமைய இருக்கக்கூடிய அந்த கும்பகோணம் கலைஞர் பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தரா யார போட போறாங்க? துணைவேந்தர் இவ்வளவு நேரம் உட்காந்து ரொம்ப ஆழமா யோசிச்சிருக்காப்ல. எப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இதுல ஏன் அவனுக்கு அவ்வளவு ஈடுபாடு, குறுக்கால வந்து எவ்வளவு சீரியஸா பேசிருக்கோம், தேசிய பிரச்சனையும் அதை கொண்டு வந்து உள்ள நிக்கிறேன்னு. கும்பகோணத்துல எந்த இடத்துல வைப்பாங்க, எவ்வளவு ஏக்கர் எடுப்பாங்க? அது ஜி.கே. மணி பொறுப்பு, வேல்முருகனுடைய பொறுப்பு, அப்புறம் துணை விசிகாலத்தை சிந்தனை செல்வன், இவங்க தான் அதை வந்து கவலைப்பட்டு பேசி உள்ள கொண்டு வந்த உடனே அவரும் உடனே முதலமைச்சர் நமக்காக 4 பேர் இங்க ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க, இதையும் அப்படி கசியுது, நம்ம வந்து கும்பகோணத்துல பல்கலைக்கழகம் உடனே அறிவிச்சு நிறைவேற்றிடுறாரு. அவ்வளவு வேகமா அதை நிறைவேற்றுறாரு. நமக்கு என்ன கேள்வி, என் தம்பி சந்தேகத்தை தீர்த்துருங்க. யார வந்து துணைவேந்தரை போட்டா நீ மகிழ்ச்சி அடையுது தம்பி? கல்வி செம்மல், கல்வி தந்தை என போற்றப்படக்கூடிய எங்கள் கட்சியிலேயே பல எம்பிக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் யாராவது ஒருத்தர் போடுங்க. யாரு? உயர்கல்வித்துறை அமைச்சரா இருக்கிற ஐயா பொன்முடியை போட சொல்றியா? போடுங்க. ஏன் பேராசிரியரா இருந்தவர் தான் அங்க போயிட்டு நாமும் பட்டன் பேசினார்னா என்ன பண்ணுவீங்க? எங்க ஐயாவை போடுங்க. அவருக்கு அந்த தகுதி இல்லையா? ஆமா இருக்கு, அதுவும் நல்லா தானே இருக்குது. அது சரி. அதான் யோசிச்சு என்ன கேக்குறேன்னா, கல்விக்காக எதை செய்து விட்டார் என்று அவருக்கு கலைஞர் பேரை வைக்கிறீங்க அந்த பல்கலைக்கழகத்துக்கு? கல்வி வளர்ச்சியில் பாடுபட்ட தலைவர்கள் ஒரு முக்கியமானவர். கல்வி வளர்ச்சின்றது அவரால் தான். குற்றச்சாட்டு என்னன்னா, எங்கள் தாய்மொழி தமிழ் மொழிய கல்வியிலிருந்து வெளியேற்றிய ஒரு ஆளு, இந்தியாவிலேயே முதல் ஆங்கில டைரக்டரேட் உருவாக்குன ஒருத்தர் அவரு. தமிழ் மொழி விரோதி. நான் தமிழ் இன விரோதின்னு சொல்லல, தமிழ் மொழி விரோதி. இல்ல இனத்துக்கும் விரோதி தான். இல்லங்க, அதுதான். இல்ல, அதை ரெண்டையும் பிரிக்கிறேன். இன விரோதிங்கிறது நான் குற்றச்சாட்டு வேற, ஆனால் மொழி விரோதி. 2வது, தமிழ்நாடு முழுசும் தமிழ் வாழ்க தமிழ் வாழ்கன்னு எழுதி போட்டுவிட்டு கல்வியிலிருந்து தமிழை வெளியேற்றின ஒருத்தர் அவரு. அவர் பேரை எதுக்கு அதுக்கு வைக்கிறீங்க? அதுக்காக தான் வைக்கிறோன்றேன். நீங்க சொன்னீங்கல்ல, வெளியேற்றி தமிழை வந்து பின்னாடி தள்ளிட்டு இப்ப இதுக்கெல்லாம் சாதனை. இதுக்காக வேண்டி இப்ப தமிழ்நாட்டுல தமிழை தூக்கி பிடிச்சவங்களுக்கு எல்லாம் என்ன நடக்குதா? ஒண்ணும் இல்ல, உள்ளடி வேலை செஞ்சுட்டு உக்காந்துட்டு இருக்கிறவங்க தான் நடக்குது. நீங்க சொன்னீங்க சிறப்பு தகுதி அவர் இப்படி எல்லாம் வெளியேற்றினாரு, அதுக்காக தான் அது பேர்ல பல்கலைக்கழகம். குறைஞ்சது ஒரு 100 இடத்துல ஏன் வைக்கிறீங்க, எதுக்கு வைக்கிறீங்கன்றதெல்லாம் நீங்க டிஸ்கஸ் பண்ணீங்க. என்னோட கவலை எல்லாம் எந்த இடத்துல வைப்பீங்க,
அதை இடத்த சொன்னீங்கன்னா பக்கத்துல சுத்தி இடத்த வாங்கி போடலாம். அதுக்காக பாக்குறேன். தம்பி அரசியல் எங்கேயோ வந்துட்டான் நீங்க தம்பி. அரசியல்வாதிடா தம்பி. எங்கேயோ வந்துட்டான். இங்க பாருங்க, எங்க ஊர் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல புதுசா பஸ் ஸ்டாண்ட் வரப்போகுது. சரி அந்த பஸ் ஸ்டாண்டுக்கான இடத்தெல்லாம் தேர்வு பண்ணிட்டாங்க. ஏற்கனவே ஒரு இடம் பண்ணியிருந்தாங்க, இப்போ ஒரு இடத்த முடிவு பண்ணியிருக்காங்க. சரி எந்த இடம் அது ஏன் இந்த இடத்துல முடிவு பண்ணியிருக்காங்கன்னு கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு பார்த்தா அந்த மாவட்ட அமைச்சர் ஐயா ஏவா வேலு வந்து அந்த இடத்த அவர் வாங்கியிருக்கிறாரு. அதுதான். வாங்கிட்டாரு. அதனால இப்ப அந்த இடத்துல பஸ் ஸ்டாண்டு அதேதான். இப்ப நம்ம அதே நாங்க வாங்குற இடத்துக்கு பக்கத்துல தான் தேசிய நெடுஞ்சாலை போவோம். நாங்க வாங்குற இடத்துக்கு பக்கத்துல ரயில் ட்ராக் வரணும், ரயில் பாதை. நாங்க வாங்குற இடத்துக்கு பக்கத்துல பஸ் ஸ்டாண்டு கொண்டு வந்து வைக்கணும். ஆமா நகராட்சி அலுவலகத்தை வந்து வைக்கணும். ஆமா பேருந்து விமான நிலையமும் வரணும். ஆமா ஐயா பொன்முடி அவர்களோட கல்லூரிக்கு ஏத்த மாதிரிதான் மாநாடுகள் நடத்தணும். அதையும் சேர்த்துக்குங்க என்ன. அதாவது என்னன்னா தம்பி, கோயம்பேடு பேருந்து நிலையம் மக்களுக்கு ரொம்ப வசதியா இருந்தது. எந்த மக்களும் ரோட்ல போய் நின்று இந்த பேருந்து நிலையம் எங்களுக்கு வேணாம், புதுசா ஒரு பேருந்து நிலையம் வேணும்னு கேட்கவே இல்லை. ஆனா இந்த மக்களை சாகடிக்கிறதுக்கு, இந்த மக்களை கொல்றதுக்கு ஒரு பேருந்து நிலையத்தை கொண்டு போய் அங்க உருவாக்குனாங்கல்ல, அதுக்கு பின்னாடியும் இதே மாதிரி ஒரு கதையை சொல்றாங்க. என்ன கதைன்னு? அதுக்கு பக்கத்துல அவங்க மருமகனோட அந்த என்ன ஜி ஸ்கொயரோட ஏரியாலாம் இருக்கு, அதெல்லாம் விற்பனை செய்யறதுக்காக யதார்த்தமா வாங்கியிருப்பாங்க. அந்த இடத்துல பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கும். இல்ல அவங்களுக்கு பக்கத்துல அங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது இல்ல, ஆனா ஒண்ணு உறுதி, 9 தாரகை நடிகையோட இடம்லாம் கூட அந்த பக்கத்துல இருக்குது. அது ரேட்டிங் ஏறணும். நல்ல நடிகை விடவே மாட்டீங்க. நீங்க இந்த 9 தாரைகளை புடிச்சுக்கிட்டே இருக்கீங்களே, என்ன கதை? என்ன இல்ல கதை அந்த மாதிரி போகுது, அதனால புடிச்சுக்கிட்டே இருக்கிறேன். வேற என்ன பண்றது? இப்ப வேற யாருன்னா நம்ம பேர சொல்றோமா? அது சரி சொல்லுங்க. அந்த இடத்துல சுத்தி அவ்வளவு இடம் இருக்குது. அது சரி. இப்ப கும்பகோணத்துல பல்கலைக்கழகம் வைக்கிறதுக்கு தம்பி அந்த இடத்த சுத்தி ஒரு 100 ஏக்கர் எதனா கஷ்டப்பட்டா வாங்கி ஏதாவது ஒண்ணு அண்டா குண்டா அடகு வச்சாவது அண்டா கொண்டு அடகு வச்சா 100 ஏக்கர் வாங்கிட முடியும். என்னையும் அண்ணனையும் கொஞ்சம் பார்ட்னர் மாதிரி சேர்த்துக்கிட்டா தம்பி. அண்ணே இன்னைக்கு காலையில நான் வந்து பேப்பர் வாங்குறதுக்காக போனேன். சரி, அங்கே 2 பேர் வடை சாப்பிட்டு 2 பேர் பேசிட்டு இருந்தாங்க. என்னப்பா திமுகவுக்கு என்ன 7.5 சனியா அப்படின்னு. சனி இல்ல, இப்ப சனி பயிற்சி வந்து இந்த வருஷம் வருதா இல்ல அடுத்த வருஷம் வருதான்னு கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல இருக்கு. ஏன்பா? அது திருநள்ளாறுல இருக்கக்கூடிய அந்த பஞ்சாங்கத்தை சொல்லக்கூடியவங்க அங்கதான் சனீஸ்வர பகவான் திருநள்ளாறு அவங்க என்ன இருந்தாங்க, இந்த வருஷம் இல்ல, அது வந்து உக்காரல, அடுத்த வருஷம் தான் வந்து உக்கார, அதனால இப்ப கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அது முறைப்படி அது வந்து வருது நகருதுன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க சொல்ற மாதிரி சனி பகவான் வந்து திமுக மேல உட்கார்ந்துருக்காரு போல இருக்க. ஆமா, ஏன்டா அப்படின்னு கொஞ்சம் காது லைட்டா கொடுத்து கேட்டேன். 7.5 சனின்னு ஏன்டா சொல்றேன்னு அவரே கேட்டாரு இன்னொருத்தர. அவர் சொல்றாரு, ஏப்பா வருசையா செந்தில் பாலாஜி மேல ஒரு குற்றச்சாட்டு. நம்ம சிஎம் இல்ல, நம்ம சிஎம் வந்து அமைச்சர் பதவியா ஜாமீனா? சிஎம் வந்து சிம்ம ராசி தானே, தெரியல, அதான் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். குண்டக்க மண்டக்க இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. பகுத்தறிவாளர்கள் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. பார்த்து பார்த்து டெய்லி அந்த அம்மா வந்து சுப்ரபாதம் சொல்லி அதை விடுங்க. ஆளுநர் மாளிகைக்கு மகனுக்கு பதவி ஏற்கிறதுக்காக போனாங்கல்ல, என்ன நேரம் போனாங்க? ராமகாலம் யமகண்டத்துல போய நீங்க தான் பெரியார் வாரிசாச்சு. அமைச்சர் பதவி எல்லாம் ஏற்கிறப்ப போனீங்கல்ல வரிசையா, ராவகாலம் யமகண்டத்தில் பெரியார் சொன்னபடி நாங்க போய் பதவி ஏற்றுக்கணும்னு போங்கலாம். வீட்டுல சுப்ரபாதம் சொல்லி சரி நம்ம அந்த 7.5 சரி ஒண்ணு தம்பி சொன்னானே, ஜாமீன் வேணுமா அமைச்சர் பதவி வேணுமான்னு கேட்டாங்க. நீங்களா இருந்தா என்ன பதில் சொல்லுவீங்க? இல்ல நான் கேக்குறேன், உங்களுக்கு ஜாமீன் வேணுமா ராவணா வேணுமா சொல்லுங்க. சுத்தி வளைச்சு ஏன் தலையிலே வந்து கை வைக்கிறான் பாருங்க. நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்து உங்க கோர்ட்ல நிறுத்தி ராவணா வேணுமா ஜாமீன் வேணுமான்னு கேக்குறாங்க, என்ன பதில் சொல்லுவீங்க? இப்போ அந்த மாதிரி ஒரு நெருக்கடியான நிலை உருவாயிருக்கு. எனக்கு வந்து என்னன்னா டெலிகேட் பொசிஷன், டெலிகேட் தான் சொல்ல முடியாது. ஆனா எப்படி இருக்குன்னா, நான் ராவணா தான் வேணும், அதை விட்டுட்டு போக முடியாதுங்க. என்ன நடக்குன்னா, தம்பி கேட்ட கேள்வி நல்ல கேள்வி நீங்க தொடங்கி வச்சீங்க. எல்லாத்தையும் சுத்து மாத்து பண்றதுக்குன்னே ஒரு டீம் இருக்கு. லீகல் ஒப்பீனியன், லீகல் அட்வைசர் அப்படின்னு உட்காந்து சுத்து மாத்து போட்டு இதை வந்து 28ஆம் தேதி சொல்லியிருக்கிறாங்க உச்சநீதிமன்றம் சொல்லணும் திங்கட்கிழமை. அன்னைக்கு ஒரு சுத்து மாத்து பண்ணி எதனா ஒரு பதில் சொல்லிட்டு இழுக்கடிச்சிருவாங்க. அப்புறம் லீவ் வரும். 1 2வது பகுதி என்ன இருக்குதுன்னாக்கா, எனக்கு மந்திரி பதவி தான் வேணும் அப்படி சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணணும்? அரெஸ்ட் பண்ணணும், நேராக சரண்டர் ஆகணும், ரத்து பண்ணிடுவாங்க நீதிமன்றத்தில். நான் வந்து சரண்டர் ஆகணும், சிறைக்கு போவேன்,
லாக்கா இல்லாத மந்திரியாக உள்ள அந்த பொறுப்போடவே உள்ளார இருந்துட்டு அப்புறம் பெயில் எடுத்துட்டு வந்து நான் மந்திரி கண்டினியூ பண்றேன். அந்த மறுபடியும் மந்திரி பதவி வேணான்னுட்டு நான் ஜாமீன்ல இருந்துட்டு இருந்தேன்னா எப்படி இருந்தாலும் எனக்கு ஜாமீன் கொடுக்கறதுல மந்திரி பதவி கொடுக்கறது சிக்கலாவே இருக்கும் எனக்கு. ஆமாண்ணே. நான் ஒரு முறை உடைச்சிடுறத உள்ள போயிட்டு வந்துடுறேன். இல்லைங்க, இப்ப என்னன்னா உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, குற்றவாளி என்று விசாரணை கைதியா உள்ள வந்து இருக்கிற ஒருத்தர் ஜாமீன் வாங்கிட்டு போன உடனே அவசரமா அவருக்கு ஏன் வந்து நீதிமன்ற விசாரணை இருக்கும்போது மந்திரி பதவி ஏன் கொடுத்தீங்க? ஒருத்தர் கொடுக்கல, 2 பேரும் கொடுத்துருக்கீங்க. ஐயா மதிப்புக்குரிய பொன்முடி அவர்களுக்கும் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா அவர் மரியாதையோட சொல்ல வேண்டியிருக்குண்ணே. இப்போல்லாம் வயசாயிடுச்சு. வயசு இல்ல, அவர் முடிக்கு அது பொண்ணு இல்ல. அந்த போராட்டத்தை பாத்தீங்கன்னா முடிக்கு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டிய பொன் முடி இல்ல, தம்பி, அதனால கொடுக்குறேன். அடகு வச்சா ஆமா, வைக்கிறாங்களே இப்ப அதனால அது ஒரு பெரிய கேள்விய திமுகவை பார்த்து கேக்குறாங்க. ஐயா மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேக்குறாங்க. அவசரமா அவர்களுக்கு மந்திரி பதவி கொடுக்க வேண்டிய தேவை என்ன? அவர்கள் மீது சாட்டப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு ஊழல் குற்றச்சாட்டு, அதில் உங்களுக்கு பங்கு இருக்கா அப்படிங்கிற கேள்வி. சாட்சியத்தை பவரை வச்சு அதிகாரத்தை வச்சு சாட்சியத்தை கலைக்க வாய்ப்பு இருக்குதுன்றதுக்காகத்தான் இருக்கிற வரைக்கும் பெயில் கொடுக்க மாட்டேன்னாங்க. நீங்க ராஜினாமா பண்ண பிற்பாடு தான் பெயில் கொடுத்தாங்க. ஆமா, அப்புறம் வாங்கிட்டு போய் திரும்ப நீ பதவியில உட்காந்தா சாட்சியத்தை கலைப்புன்ற ஒரு நிலைமை வருமா வராது? அதான் கேள்வி கேட்குது, இதுவா அதுவான்னு. எனக்கு தெரிஞ்ச அவர் என்ன முடிவு எடுப்பாரு அப்படின்னாக்கா, நான் வந்துட்டு சிறைக்கு போறேன். ஆமா, நான் வந்து பதவி தான் முக்கியம்னு சொல்லுவாங்க. உடனே வந்து ஜாமீனை ரத்து பண்ணும், சரண்டர் ஆவாரு, சிறைக்கு போவாது. அங்கே லாக் அல்லாத மந்திரி பழையபடியே வந்து இவர் தங்க தென்னரசு கிட்ட ஒரு பகுதியும் முத்துசாமி கிட்ட ஒரு பகுதியும் கொடுத்துருவாங்க. உள்ள இருந்துகிட்டே அவர் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு, தமிழ்நாட்டுக்குள்ள தான் இருப்பாரு. அப்புறம் அதுக்குள்ள பெயில் எடுத்துட்டு வந்தோடனே கேஸ் வின் பண்ணிடுவோம், கேஸ் வந்து ஃபைல் பண்ணிடுவாங்க. அது சம்பந்தமா நடந்துகிட்டே இருக்கும். இவர் திரும்ப மந்திரி பதவியில் இருந்துடலாம்ல, கேள்வி கேட்க முடியாது. இன்னொரு மந்திரி எந்த ஒரு அவர் மேலேயும் அதே கேள்வி அதே கொஸ்டின். என் தம்பி ஏழ்றதுக்காக வரிசையாவா வருவீங்க நீங்க? இல்லங்க, கோல்டு யாருக்கும் அதே பிரச்சனை. பொன்முடி அவர்களுக்கும் என்ன தம்பி பிரச்சனை அது? அது என்ன வழக்குன்னு, அதாவது 7.5 சனி நாக்குல இருக்குன்னு நாக்குல நல்லா ஆழமா தான் பேசலாம். எந்த நாக்க வச்சு நீ மக்களை வந்து ஓசியில போறீங்களா? நீ எஸ்சியா? பணத்தை வாங்கித்தானே ஓட்டு போட்டீங்க, சும்மாவா போட்டீங்கன்னு கேட்டார்ல. அந்த நாக்குல தான் வந்து இருக்கிறான்ட்டு இப்ப அவர் நாக்க வச்சே வச்சுட்டான். ஆமா, அதனால உயர்நீதிமன்ற நீதிபதி என்ன சொன்னான்னு சொல்லுங்க தம்பி. அண்ணே என்ன சொன்னாருன்னு அண்ணன் என்னைய மாட்டி விட நீதிமன்றத்துல சோமோட்டோவா என் மேல விலகு போட்டு போறாங்க. ஆக சைவ வைணவ மதத்தினுடைய குறியீடுகளை மிக தவறாக, கேவலமா, ஆமா, அதாவது தவறான தொழில் செய்யக்கூடிய பெண்களோட ஒப்பிட்டு இதை பேசி இருக்கிறது வந்து கண்டிக்கக்கூடியது. அரசு வழக்கு நேரம் போட்டிருக்கணும். ஆமா, இது களஞ்சியம் இயக்குனர் அவர்களோ இல்ல ஏகலைவனோ இல்ல தம்பி ராகவேந்திரன் நேரம் பேசியிருந்தோம்னா அடுத்த நாள் காலையில விடிய சிறையில இருந்திருப்போம். அவகாசமே வந்திருக்காது. பாத்ரூம்ல வழுக்கி விழுந்திருப்போம். அப்புறம் பாத்ரூம்ல அது வேற இருக்கும், வழுக்கி விழுந்திருப்போம். உடனே அவங்க தரப்புல இந்த ஒட்டுத்தன்னைகள்லாம் வந்துட்டு இப்படிலாம் செய்யலாமா பேசலாமான்னு ஒரு பெரிய போராட்டத்தை கிளப்ப இத்தான் ஜாக்குன்னு இந்த வலது கையில அடிபட்டு இருக்கணும். இவ்வளவும் பண்ணி இருப்பாங்க. ஆனா ஒரு மந்திரி பேசினார். அதுதான் ஆனந்த வெங்கடேஷ் நீதியரசர் கேட்கிறாரு. நீ கேட்குறோம், வழக்கு போடலையான்னு கேட்குறோம், டிஜிபி கிட்ட வர சொல்றோம், அவகாசமும் கொடுக்குறோம், இதுக்கு மேலேயும் செய்யல ஒன்றும் அப்படின்றப்ப தலைமை நீதிபதிக்கு மாற்றி விட்டார். தலைமை நீதிபதி நீ இது சூமோட்டோவா அந்த வழக்கை நீங்க எடுக்கணும்னு இப்ப சொல்லிட்டு இருக்குங்க. வந்து எங்க உட்காந்துட்டு 7.5 நாக்குல தங்க முடியல வந்து உட்காந்துட்டு நாக்குல இல்ல, நாக்குல இருந்து இடப்பெயர்ச்சி வந்துருச்சு. புரியல, 5வது இடத்துல இருந்து 8வது இடத்துக்கு வந்து உட்கார்ற மாதிரி நாக்குல இருந்து இடப்பெயர்ச்சி ஆகி இப்ப முடிவுல உட்காந்துட்டு. அடுத்தது வந்து இந்த சட்டமன்றத்தோட நகைச்சுவையாளர். ஆமா, அதாவது சட்டமன்றத்தின் சிறப்பு நடிகர் மதிப்புக்குரிய ஐயா துரைமுருகன், மூத்தவர், 50 ஆண்டுகள் அரசியல். எப்படிப்பட்ட போராளி. பேசினா காமெடியா இருக்கும்லண்ணே, பேசினா எல்லாம் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. 50 ஆண்டுக்கு முன்னாடி போட்ட தீர்மானம் அதே போல தீர்மானம் இன்றைக்கு வந்திருக்கு. இன்னைக்கு நான் அமைச்சரவையில இருக்கேன், அடுத்த தீர்மானத்துல இருப்பேன். அடுத்தது 50 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ பேசிட்டாரு, அன்று கொண்டு வந்த தீர்மானத்துக்கு நான் பேசியிருக்கிறேன், மாநில உரிமை இன்றுக்கும் நான் பேசியிருக்கிறேன், நாளைக்கு இன்ப நிதிக்கு நான் பேசுறேன். என்னடா இந்த மனுஷன் பேசியிருக்கிறான்னு போய் உள்ள எடுத்து பார்த்தாக்கா மத்திய அரசு என்ன முடிவு எடுக்கிறதோ அதான் எங்க முடிவு. என்ன மாநில சுயாட்சி பேசுற பேச்சு எனக்கு அன்னைக்கு பார்த்து தேடி
இதுக்காக எவ்வளவு நேரம் உட்காந்து தேடிட்டு இருந்தோம். பழைய அந்த புக்கெல்லாம் எடுத்து பார்த்தோம். நம்ம திருநாவுக்கரசு எழுதின புத்தகத்தெல்லாம் எடுத்து எல்லாம் தேடி பார்த்தோம். ஏதோ ஒரு பெருசு புரட்சி பண்ணியிருக்கிறாரு. கலைஞர் காலத்திலேயும் நான் பேசினேன், ஸ்டாலின் காலத்திலேயும் நான் பேசியிருக்கிறேன், உதயநிதி காலத்திலேயும் நான் பேசியிருக்கேன், இன்பநிதிக்கும் பேசுனது போல நான் அப்படின்னு சொல்றாரு. ஏதோ புரட்சி பண்ணிட்டாருன்னு பார்த்தா இந்த மாதிரி வருது. மத்திய அரசு எடுக்கிற முடிவுக்கு நாங்க கட்டுப்படுவோம். அப்புறம் என்னத்துக்கு நீ மாநில பேசுறீங்க? அவர் மேல இருந்த வழக்கு இருக்குல்லண்ணே, அந்த வழக்கெல்லாம் வந்து ரத்து செய்ததை ரத்து செய்தாங்க. ஒண்ணு இல்ல 2. ஆமா இல்ல நம்ம பேசிட்டு இருக்க கேப்ல ஏதாவது ரத்து செஞ்சிருக்காங்க கூட தெரியல. அதாவது 2006 இருந்து 96 இருந்து 2001 அந்த காலகட்டத்துல ஒரு 3 கோடி ரூபாய் சொத்து சேர்க்கிற வழக்கு சேர்த்துட்டாரு. சரி. அப்புறம் அது சம்பந்தமா வழக்கு அன்னைக்கு போடுறாங்க அதிமுக. அடுத்து வந்த அதிமுக அடுத்தது இவங்க வந்த உடனே இவங்களே விசாரிச்சு இவங்களே தீர்ப்பு சொல்லி விடுதலை ஆயிட்டு வெளியில அடிக்கடி சொல்லுவாங்க, குற்றம் சாட்டு வந்தது நிரூபிக்கப்பட்டதா, நாங்கள் விடுதலை ஆகிவிட்டோம், குற்றச்சாட்டை பொய்யாக சொல்லிட்டு இருக்காரு, யார் வேணாலும் யார் மீது வேணாலும் குற்றம் சுமத்தலாம் அப்படின்னு வசனம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. பார்த்தாங்க, அது பார்த்தாக்க அது தீர்ப்பே ஒரு மாதிரியா இருக்குது. 13 திரும்ப அதிமுக வந்துச்சு இல்ல, மேல்முறையீடு விஜிலன்ஸ், அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறை தான் அந்த வழக்க போடுது. அந்த வழக்கு அப்படியே இருந்து கிடப்பல. அதாவது இதை நேற்று நான் பேசும்போது ஒன்று சொன்னேன், ஏழரை எப்படிலாம் வரும்னாக்கா 12 வருஷம் செவனேன்னு இருக்கிறப்ப திடீர்னு அந்த நாய் டெய்லியும் பாக்குறாங்க, அன்னைக்குதான் வந்து வெடுக்கணும் நம்மளை பிடிங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி இந்த நேற்று சொல்லி டெய்லியும் அந்த மரத்துக்கு கீழே தான் நீ உட்காந்து இருந்திருப்ப. அன்னைக்கு பார்த்துதான் மண்டை மேல அது விழும். அந்த மாதிரி வந்து விழுந்துருச்சு. இந்த வழக்குல இவ்வளவு கோல்மால் நடந்திருக்கு. எப்படி ரத்து பண்ணாங்க? மறு விசாரணை பண்ணு, 6 மாசத்துக்குள்ள தீர்ப்பை சொல்லுன்னு. எப்படியும் 6 மாசத்துல இவங்க விஜிலன்ஸ் தான், இவங்க கவர்மெண்ட் தான், பேரு பரபரப்பா இன்னைக்கு வந்திருக்குது. கடைசியா என்ன முடியும்னாக்கா வழக்கம் போல முடியலான்னு வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம். ஆனா நீதிமன்ற பார்வை அதுக்குள்ள இருக்குது. சரிடா தம்பி, இந்த ஏழ்றைகள் இருக்குல்ல, சரி கருப்பு கொடி யாரு காட்டுவா தம்பி நீ சொல்லு? வழக்கமா பிரதமர் வராருன்னா கருப்பு பலூன் விட்டுவாங்க. யாரு விடுவா? எதிர்கட்சி இருக்கிறவங்க விடுவாங்க. ஆளுங்கட்சியை எதிர்த்து பலூன் விடுவாங்க, கொடி காட்டுவாங்க. ஆளுநர் வந்தா கொடி காட்டுவாங்க. ஆனா இந்த ஏழ்ரை என்ன பண்ணுதுன்னா, திமுக காரருக்கே திமுக காரங்க கொடி காட்டுவாங்கிறாங்க. அப்ப பிளவுபடுகிறதா திமுக அப்படின்னு இது விவாதம் நடத்தணும். என்ன கதை தம்பி அது? அதாவது MRK பன்னீர்செல்வம் கடலூர் இந்த பக்கத்து ஆள் இல்ல, ஆனா பொறுப்பு வந்து தருமபுரி கொடுத்துருக்காங்கண்ணே. MRK பன்னீர்செல்வம் தருமபுரிக்கு வந்தா நாங்கள் ஒட்டுமொத்தமாக திரண்டு அவருக்கு கருப்பு கொடி காட்டுவோம்னு திமுக காரர்கள் அறிவிச்சிருக்காங்க. என்னடா இது? நல்ல விஷயம் தானே. இது ஒரு வரவேற்பா நினைச்சுக்கிறாங்க. நீங்க எதிர்ப்பா நினைக்கிறது கருப்பு கொடி காட்டுறது? அது வந்து நாங்கள் வந்து எங்களுடைய திராவிட நாகரிகத்துல நாங்க வச்சிருக்கிறது கருப்பு கொடி காட்டினால் அதுக்கு எதிர்ப்புன்னு வச்சிருக்கிறோம். நாங்க திராவிட கொடியா வச்சிருக்கோம். ஆமா, டாஸ்மார்க் வேணாம்னா கருப்பு சட்டை போட்டுட்டு நிப்போம். புரியுதுங்களா? டக்குன்னு நாங்க ஆட்சிக்கு வந்தோன்னு வெள்ளை சட்டை ஆக்கிடுவோம். அதை வெள்ளை சட்டை விட்டோம்னா வெள்ளை சட்டை தான் போட்டுனே இருக்காங்க வழக்கமா. ஆமா, வெள்ளை கொடை தேடி பிடிச்சுன்னு எனக்கு தெரிஞ்சு என்ன, அமெரிக்க ஜனாதிபதி, ரஷ்ய அதிபர், பிரான்ஸ் பிரதமர், நானும் பல நீங்களும் தேடி இருப்பீங்க தம்பி, நீ பார்த்துருப்பேன். யாருக்காவது ஒருத்தருக்கு வெள்ளைக்கொடி பிடிச்சி பார்த்ததே இல்லை உலகத்திலே. அதுக்கும் முன்னோடி இவங்க தான். ஆமா, ஏன்னா வெள்ளைக்கொடைய தேடி எடுத்து வந்துட்டு ஆமா வெள்ளை பலூனும் பறக்க விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆமா, அந்த விமான நிலையத்துல போய் அது மாதிரிலாம் பண்ண முடியாது. ஆமா, அதனால வெள்ளைக்கொடியோட நிறுத்திக்கிட்டோம் நாங்க. ஆமா, அதனால திமுக ஏழ்றையில அதுவும் சேருதுன்னு இல்ல இதுலயும் சேருது. நீங்க அதை மட்டும் பார்க்காதீங்க. அவுட் ஆஃப் கண்ட்ரோல் நாங்கள் எப்போதும் இந்தியாவுக்கு தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சொல்றேன். இது அண்டர் கண்ட்ரோல். வெள்ளைக்கொடை பிடிக்கிறதும் அந்த பாயிண்ட்ல வருது. ஆமா, அந்த பாயிண்ட். ஆமா, இப்போ உட்கட்சிக்குள்ளேயே எதிர்ப்பு, புரியுதுங்களா? அரசியல் புரசலா இருந்தது, பேப்பர்ல அரை பக்கம் எழுதுற அளவுக்கு வந்துருச்சு. இப்போ கருப்பு கொடி காட்டுவோம், மரியாதை எங்க மாவட்டத்துக்குள்ள வராத அப்படின்னு சொல்லி. இதுக்கெல்லாம் யாரு காரணம்? திமுக காரணம்னு நினைக்கிறீங்க? ஏழரை நேரமா சனியை, அந்த ஏழரை சனியை வந்து காரணம். 5வது இடத்துல இருந்து 8வது இடத்துக்கு மாறி வராரு, அதுதான் காரணம். இப்ப இந்த ஏழரையில கூட சமூக நீதி இல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்படி? இடஒதுக்கீடு கொடுத்திருக்கணும். எப்படி? அது என்ன நீங்க புதுசா யோசிக்கிறாங்க? அது இதுலயும் வந்து சமூக நீதி வேணும். சமூக நீதி, ஆமா சமூக நீதி வேணும். நீங்க சொன்ன ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. வந்து முதல்ல செந்தில் பாலாஜி தமிழர்,
இவரு பொன்முடி ஆ. தமிழர், ஆமா. துரைமுருகன் தமிழர், ஆ. MRK பன்னீர்செல்வம் தமிழர், தமிழர். அடுத்து சொல்ல போற PTR பழனிவேல் தியாகராஜன் தமிழர். அண்ணன் பாயிண்ட புடிச்சிருக்கானே. எங்க டேய். எங்கேயுமே வந்து தம்பி வணக்கம்டா தம்பி. என்ன நீ அரசியல்ல தேறிட்ட. நீ ரொம்ப தேடிட்டடா தம்பி. சமூக நீதியே இல்லையே. சமூக நீதி இல்லங்கிறத எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சாங்க பாத்தீங்களா? ஆனா இங்க பாருங்க. ஐயா ஏவாவேல் மேல கேஸ் இல்லையா? அதானே KKSSR ராமச்சந்திரன் மேல கேஸ் இல்லையா? நேரு அவர்கள் மேல கேஸ் இல்லையா? ஐயா, அவங்க வீட்டுல ரைடு போடலையா? கண்டிக்கின்றோம். போனோம்னா கதவு சாத்திட்டு காலைல வந்துட்டு வந்துடுறோம். அது சரி. இப்ப என்ன அண்ணே, மாநிலத்துல மாநில முதலமைச்சர்கள் மாநில அமைச்சர்கள்ல முக்காவாசி பேரு தமிழர்கள் இல்லை. MLA MPக்கள்ல முக்காவாசி பேர் தமிழர்கள் இல்லை. ஆனால் தண்டனைக்கு உள்ளாகிறதும் சிறைக்கு போறதும் தண்டிக்கப்படுறதும் தமிழர்கள்னா தம்பி கேட்கிற கேள்வி காட்டுதானே. சமூக நீதி இல்லை இல்ல அதுல. தம்பி கவலைப்படுறான். தமிழ் நீ என்ன வேணாலும் இன்னும் சுருட்டிக்கோ சொத்து சேர்த்துக்கோ கோடி கோடி அடிச்சுக்கோ தமிழனா இருன்றீங்களா? இல்லண்ணா, சமூக நீதியோட இருங்க. தமிழ மட்டும் மாட்டிக்கிறானே எப்படி? தமிழை மட்டும் மாட்டிக்கிறான்னு மாட்டி விடுறாங்க தம்பி, மாட்டி விடுறாங்க. ஆனா இதுக்காக வந்து இந்த பக்கத்துல நம்ம நியாயமா நிக்க முடியாது. உப்பத்தண்ணியா இப்ப தண்ணி குடிச்சிட்டு வா. ஆமா, என்ன நம்ம ஐயா சொல்றாங்க. பழனிவேல் ராஜன் இருக்கார்ல, நம்ம PTR பழனிவேல் தியாகராஜன் இருக்கார்ல, அவர் வந்து நிதியமைச்சரா இருக்கும் போதும் நேர்மையா இருந்தாரு. இவங்க நேர்மையா சொன்னாருன்னு சொல்லுங்க. என்ன சொன்னாரு, என்ன சொன்னாருன்னு பேசணும். சொல்லுங்க. 30,000 கோடி வச்சுட்டு என்ன பண்றாங்க, தவிச்சிட்டு இருக்கிறது, என்ன பண்றது, எப்படி கொண்டுட்டு போறது வெளியிலன்னு. 1 கோடி அதனாலேயே அவர் பதவியை வந்து பறிச்சுட்டாங்க. ஆமா சரி. அதுல இப்ப அவர் எதையோ கேள்வி கேட்ட உடனே சட்டசபையிலேயே சொல்லிட்டாரு, ஏங்க யாருகிட்ட நிதி இருக்கோ யாருகிட்ட அதிகாரம் இருக்கோ அவங்ககிட்ட போய் கேளுங்க அப்படின்ட்டாரு. என்கிட்ட நான் டம்மியா இருக்கிறேன்றதையும் சொல்லிட்டாரு. ஆமா, ஒருத்தர் எந்திரிச்சு இந்த கும்பகோணத்துல காரர் ஒருத்தருக்கு பதவி கொடுத்திருக்காங்க. அவர் எந்திரிச்சு என்ன பண்றாரு, பாட்டு பாடுறாரு. ஆமா, இல்ல மத்ததுக்கெல்லாம் நேரம் இல்ல. இல்ல நான் வரலையா குரல் முதலமைச்சர் ஐயாவை பாராட்டி பாடுனால எப்படி நேரம் எல்லாம் போகும். அதானே. அப்ப பழனிவேல் தியாகராஜனோட ரியாக்ஷன் தான் இப்ப வந்து இதுல இணையங்கள் எல்லாம் வருது. ஐயோ, இதுக்கே அப்படி நேத்தே புடிச்சு வச்சுட்டு அந்த பாயிண்ட. இந்த துணை முதலமைச்சர் பதவி எடுத்து உள்ள வந்த போது என்னென்ன பேசணும், படம் பேரெல்லாம் லைனா வச்சு என்னென்னமா சொன்ன, அப்பெல்லாம் நீங்க எதுவுமே சொல்லவே இல்லை. இந்த ஒரு பாட்டுக்கு இவ்வளவு பெரிய பாட்டுக்கு ஐயா பழனிவேல் தியாகராஜன் ஐயாவை வந்து நாங்க கண்டிக்கிறோம். அந்த மனுஷன் எங்கே செவனேன்னு இந்த இம்சையே வேணான்னு அது வந்து அவங்க தாத்தா நீதி கட்சியில இருந்தவர். அப்பா கருணாநிதி அவர்கள் கூட பெரும் செல்வாக்காக இருந்த பழனிவேல் ராஜன் அவரு சபாநாயகரா கூட இருந்திருக்கிறாரு. இவரை போய் கட்சியில இருந்து கொண்டு வந்து உள்ள வச்சுட்டு எங்க இருந்தவரை கொண்டு வந்து அமெரிக்கால இருந்திருப்பாரு. நல்ல பெரும் சம்பாத்தியம். அவரை கொண்டு இங்க வச்சு விட்டு கட்சிக்குள்ள நீளம் வரணும். பாரம்பரியத்தை விட்டுறக்கூடாது. அமெரிக்காவில் இருக்கிற ஒரு அமெரிக்க சிட்டிசன் ஒரு அம்மாவை வெளிநாட்டுக்கார பொண்ணை திருமணம் செஞ்சார். அவர் பாவம், அந்த பொண்ணோட அவர் பாட்டுல வெளிநாட்டுல இருந்திருப்பாரு. அதாங்க கொண்டு இங்க வச்சு இவர் இந்த மாதிரி உண்மையை சொன்னதுக்காக 30,000 கோடி சொன்னதுக்காக இவ்வளவு வேணையும் வந்து நேத்து கூட அவர் அங்க இருப்பாரா? நேத்து ஏதோ கட்சிக்கு மீட்டிங் எல்லாம் முடிஞ்சது பிறகு எனக்கு கட்சி பதவியும் கிடையாது, நான் எந்த பொறுப்புலயும் இல்லை, ஏன்னுட்டுலாம் அந்த பஞ்சாயத்தை கொண்டு வந்தா நான் என்ன பண்ணுவேன், இதெல்லாம் எங்க கொண்டு போகணுமோ அங்க கொண்டு போய் கேளுங்கன்றாரு. முதலமைச்சர் சொல்றாரு. எனக்கு என்னவோ வந்து டெல்லி பக்கம் போவாருன்ற மாதிரி தோணுது. இல்ல, அதற்கெல்லாம் வந்து ஒரு பொருத்தமான ஒரு ஆளு தானே. ஆமா, ஒரு நல்ல பொலிட்டிக்கல் சயின்ஸ் இதுல வந்து ரொம்ப பெரிய ஒரு ஆற்றல். டெல்லி பக்கம் போவார்னா இங்க திமுக இருந்து MP ஆகி அங்க அதிகாரமா அனுப்பிடுவாங்க. பாஜக பக்கம் தாண்டிடுவாரோ இருக்குது இவங்க பண்ற குடைச்சல அந்த மாதிரி. இது கையில கயிறுலாம் கட்டி இருக்கிறத பார்த்தா வானதி சீனிவாசன் அவருக்கு சப்போர்ட் பண்றத பார்த்தா அப்படிதான் தெரியுது. முழுக்க ஒரு அதிருப்தியா தானே இருக்கிறார், உள்ளார் அதிருப்தியா தானே வச்சிருக்கிறாங்க. அதிகாரம் இல்லாம எப்படிப்பட்டால் எங்க ஒரு பெரிய பாரம்பரியமான குடும்பம், ஒரு பெரிய செல்வந்தர குடும்பம், கட்சிக்கு பல காலகட்டத்தில் தொடங்கின குடும்பம், அது குடும்பம் அவங்க குடும்பம். அவர் வந்து டம்மியா அதிகாரம் இல்லாம அதே மதுரையில இந்த வேற மூர்த்தியா பத்திரப்பதிவு கோடி கோடியா கொற்ற துறை அங்க ஒண்ணு இல்ல என்கிட்ட நிதியே இல்லைன்னு உட்காந்து கண்ணீர் ஓடாத குறையா புலம்புறாரு. ஆமா, அப்புறம் இப்படிலாம் நீங்க இன்னொரு ஒரு செய்தி ஒண்ணு சொல்றேன். இன்னைக்கு இந்திய அரசாங்கம் ரிசர்வ் பேங்கோட தலைவரா ஒருத்தரை போட்டிருக்காங்கல்ல, அவரும் இவரும் ஒன்னா நீதித்துறையில ஒர்க் பண்ணவங்க.
ஒன்னா ஒரே கல்லூரியில டாக்டரேட் படிச்சவங்க 2 பேரும். அப்ப நிதித்துறையில் எந்த அளவுக்கு ஆற்றல் பெற்றவங்க. இப்படிப்பட்டவருக்கு பெரிய பொறுப்பு கொடுக்காம நிதி இல்லாம மோசமான ஒரு துறையை கொடுத்துட்டு அதிகாரமும் இல்லாம ஒரு இடத்த கொடுத்துட்டு அதே மதுரையில இப்படி இருந்த ஒருத்தரை கொண்டு வந்து அது சமூக நீதினு சொல்லிக்குங்க. இப்படி இருந்த ஒருத்தர் நாங்க இப்படி கொண்டு வந்துட்டோம்னு சொல்ற மாதிரி கோடி கோடியா கதவை அடைச்சிட்டாலும் உள்ள அடிச்சு உடச்சுன்னு வர மாதிரி வருது. ஆமா வெள்ளம் நான் சொல்றது நீங்க பணம் நினைச்சிட போறீங்க. அந்த துறையை தூக்கி அங்க கொடுத்துட்டு இந்த காலகட்டத்துல இந்த நவீன காலகட்டத்துல கல்யாணத்துக்கு மட்டுமே 300 கோடி செலவு பண்ணி பண்ற கல்யாணத்தை நீங்க பார்த்துருக்கீங்களா? அது சரி. அப்படிப்பட்ட ஒருத்தரை வச்சுக்கிட்டு மதுரையில இவரும் இப்படி பண்ணீங்கன்னாக்கா அவர் அங்க இருப்பாரான்னு கேள்வி. அதனால தான் சொன்னேன் டெல்லி பக்கம் போவாரான்னு கேட்டேன். புரியுதுல்ல? புரியுது. நீங்க இப்ப இத சொன்ன உடனே எனக்கு ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. அது என்னன்னா, சகாயம் ஐஏஎஸ் எவ்வளவு ஒரு நேர்மையான அதிகாரி. அவர்கிட்ட கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் அனைத்தையுமே சிறப்பா செஞ்சாரு. ஒண்ணுக்குமே உதவாத கோஆப்டெக்ஸ் தூக்கி கொடுத்தாங்க. அதை கூட நிமித்தி கொண்டுட்டு வந்தாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல வேட்டிங்கிற ஒன்ன எல்லாரும் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கட்டிட்டு போறாங்க செய்யறாங்கன்னா அவர் தான் காரணம். வேட்டி நாள் உருவாக்கு, வேட்டி வாரம். அவரை என்ன தெரியுமா செஞ்சாங்கன்னா, கொண்டு போய் பிர்லா கோலகிரகத்துக்கு இயக்குனரா போட்டாங்க. அப்ப நான் அவரை பார்க்க போனேன். அப்போ அவர் சொன்னாரு, இங்க மொத்த ஒரு நாள் செலவு 600 ரூபா. அதுக்கு நான் கையெழுத்து போடணும். அதுக்கு ஒரு இல்ல எப்படிப்பட்ட திராவிடம் பாத்தீங்களா? இந்த மாடலு என்னெல்லாம் செய்து நேர்மையாக இருக்கக்கூடியவருக்கு இங்க ஒரு அங்கீகாரம் கிடையாது. மோசமா திருட்டு வழியில என்னென்னலாம் கொண்டு வர முடியுமோ அப்படின்ற ஆளுக்கு மட்டும்தான் நாங்க அதை செய்வோம். இல்ல இன்னொன்னையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்குண்ணே. நேர்மையான அதிகாரிகள், சரியான அதிகாரிகள் இருக்காங்களே, அவங்கள கொண்டு போய் நம்ம நினைக்கிறது மாதிரியே உயர் பொறுப்புக்கு போட்டு அவங்க எதுவுமே செய்ய விடாம காயடிச்சிடறாங்க. அதுக்கு உதாரணம் ஐயா சைலேந்திர பாபு, அதுக்கப்புறம் இறை என்பவர்கள். இவங்க 2 பேரும் தமிழ் மக்கள் மத்தியில எவ்வளவு பெரிய நல்ல பேர் நிறைய அதிகாரிகள் நேர்மையான அதிகாரிகள் இவங்க கிட்ட வந்தாங்கன்னா அசிங்கப்பட்டு தான் வெளியேறணும். பல முறை பேசியிருக்கோம், பல முறை நடந்திருக்குது. அது இருக்கட்டும் தம்பி. என்னது சீமான் டாஸ்மாக்ல 1000 கோடி அடிச்சு அந்த 4 சென்ட் இடம் ஏதோ வாங்கியிருக்கிறாரு தியாகி ராஜேந்திரனுக்கு. மணிப்பூர்ல முதல் தியாகி குண்டடிப்பட்டி. டாஸ்மாக்ல அடிச்சுன்னா தெளிவா சொல்லுங்க. டாஸ்மாக் ஊழல்ல பாட்டிலுக்கு 10 ரூபா. அப்புறம் பாட்டில் வாங்குறாங்கல்ல, காலி பாட்டில வாங்கி சரக்கு நிரப்பணும்ல, அதுலயும் ஊழல். அதுல ஒரு 1000 கோடி. இவ்வளவு பணமும் சீமான் கிட்ட இருக்குது. சீமான் தான் செய்தாரு, அடிச்சாரு. ஆமா, அந்த பணத்துல இருந்து நிலம் வாங்கிட்டாருன்னு ஐயா சொல்றாரு. இல்ல எனக்கு இந்த சம்பவத்தை சொன்னோன்னே எனக்கு ஒரு படம் ஞாபகத்துக்கு வருதுன்னு. பாக்கியராஜ் படம் சின்ன வீடு. எனக்கு 2 அப்பா அப்படின்னுவான். சரி, சின்ன குழந்தை அங்க பாப்பா இங்க பாப்பான், பார்த்துட்டு எனக்கு 2 அப்பான்னுவான். அந்த மாதிரி இந்த மொழி போர் ஈகி, முதல் ஈகி மாணவர் ராஜேந்திரன் அவர்களுக்கு இப்போ 2 நினைவிடம் கட்ட போறாங்களா? 2. அவரை அடக்கம் பண்ணது திட்டக்குடியில, சொந்த ஊர் தூத்துக்குடி. அந்த காலத்துல எடுத்துன்னு போக முடியாது, அதுவும் பெரிய சிவகங்கை முடியாதுன்னு சொல்லிட்டு தான் இங்க அடக்கம் பண்ணாங்க. அதை சுத்தி இருக்கிற இடத்த தான் இப்ப சீமான் வாங்கிட்டாரு. அங்கதான் அவர் மணிமண்டபம் கட்ட போறாரு. வேற எங்க கட்டுவாங்க? தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுது? போட்டியா சீமானவர்கள் இந்த நிலத்தை பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அப்படின்னு. எதுக்கு அப்படின்னா இங்க மணிமண்டபம் கட்டுறதுக்காக வாங்க போறாருங்கிற செய்தி 2-3 மாசத்துக்கு முன்னாடில இருந்து உலாவிட்டு இருக்கு. சீமான் ஒரே நாள்ல போய் அந்த நிலத்தை வாங்கி அங்க கட்டிடல. ஐயா மணிவாசகம் ஐயா கடலூர் அந்த பகுதி பொறுப்பாளர், அவரு அதுல ரொம்ப நாளைக்கு முன்னாடில இருந்து பேச்சுவார்த்தை நடத்தி ரேட் எல்லாம் பேசி கொண்டு அப்படிதான் அந்த நிலம் வாங்கப்பட்டிருக்கு. இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே ஒரு 30 நாளைக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 58 ஆண்டுகளுக்கு மேல இங்க ஆட்சி அதிகாரத்துல இருக்கிற திராவிட சக்திகள், இந்த திராவிட பாசிச சக்திகள், மொழிப்போர் ஈகியருக்கு எதுவுமே செய்யாத இவர்கள் எவ்வளவு பெரிய ஒரு அக்கறை கொண்டு இப்போ ஓடுறாங்க ராஜேந்திரன் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டுறது. நீங்க நான் அதை கண்டிக்கிறேன். நீங்க இப்படி சொல்லி இருக்க கூடாது. அவங்க கிட்ட நிதி கிடையாது, காசு இல்ல. புரியுது இல்ல? இப்பதான் வந்திருக்கு. இப்பதான் இல்ல தம்பி, இப்பதான் தம்பி ஒரு 1000 கோடி அடிச்சிருக்கிறோம். சீமான் தான் அடிச்சாரு, நாங்க அடிக்கல. புரியுது இல்ல? சீமான் ஒருத்தர் கேக்குறாரு, எதுக்கு இது சொன்னா, இந்த 4 சென்ட் இடத்த வாங்குறதுக்கு சீமானுக்கு எங்கிருந்து பணம் வந்தது? அது சரி.
கேட்கறதில்ல. அதுக்கு தான் சொன்னோம், நம்ம ஆமாண்டா 1000 கோடி டாஸ்மார்க்ல அடிச்சாரு, டாய்லெட் கழுவுறதுக்காக கான்ட்ராக்ட்ல ஒரு 1000 கோடி அடிச்சாரு, இவ்வளவு பணமும் வச்சுன்னு அங்க வாங்கினாரு. அது சரி. இப்ப என்ன எடுத்துக்கிட்டீங்க? 30 நாளைக்கு முன்னாடி அரசு அதிகாரிகள்லாம் அந்த இடத்துல போய் இறங்கி அங்க நில அளவையெல்லாம் செஞ்சு நாங்க இங்க வந்து மொழிப்போர் ஈகி ராஜேந்திரனுக்கு நாங்க இங்க மணிமண்டபம் கட்ட போறோம்னு சொல்லி ஒரு வேலையை மாநில அரசு செய்யுது 30 நாளைக்கு முன்னாடி. அதனாலதான் நான் கேள்வி கேட்கிறேன், 50 வருஷமா என்னையா பண்ணீங்க? இப்ப அண்ணன் செந்தமிழன் சீமான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிக்கலா அவர் ஒன்னொன்னா கையில எடுத்து செஞ்சுட்டு இருக்காரு. பஞ்சமி நில பிரச்சனையே நீங்க 50 வருஷமா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கீங்க, ஒன்றும் பண்ணல. அண்ணன் சீமான் அவர்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சாதியினரையும் ஒருங்கிணைச்சு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பறையர் சமூகத்துக்கு இந்த நிலத்தை மீட்டு கொடுக்கணும். எங்களை செய்யலன்னு எப்படி தம்பி குறை சொல்றீங்க? என்னன்னு செஞ்சாங்க? நாங்க தான் அட்டையை போட்டுக்கிறோம், நாங்களே போராடணும். அதை வேணா சொல்லுங்க. நீங்க முரசொலி அலுவலகம் அங்கதான் வச்சிருக்கீங்க. இன்னமும் என்ன தெரியுமா சொல்றாங்க, திருச்சியில இருக்கிற கலைஞர் அது வந்து வகுப்பு போர்டு இடம், அதுதான் சொல்றேன். அதையுமே ஆட்டையை போட்டதுதான் வந்து சொல்றாங்க. அப்ப எங்கெங்க எல்லாம் இந்த மாதிரி நிலங்கள் இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு ஆட்டையை போட்ட ஒரு சிங்கம் நீங்க, அதை நாங்க ஏத்துக்கிறோம். அதனாலதான் இப்ப நாங்க வந்து என்ன சொல்றோம், சீமானவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆதித்தமிழர்களுக்கு அரசாங்கம் கொடுத்தது, புரியுதுங்களா? இது நீங்க நல்லா புரிஞ்சுங்கண்ணே. வெள்ளைக்காரன் இந்தியால வந்து இங்க இருக்கிற ஆதிக்க சாதியினருடைய சொத்து சோகங்களை தான் அவன் சுரண்டிட்டு போனான். இங்க இருக்கிற பட்டியல் சமூகத்து மக்கள், ஏழை எளிய மக்களுக்கு அவன் கொடுத்துட்டு தான் போனான். என்ன கொடுத்தான்? கல்வி கொடுத்தான், வேலை வாய்ப்பு கொடுத்தான், சம உரிமை கொடுத்தான், உடை உடுத்திக்கிற உரிமையை கொடுத்தான், இப்படி பலதை அவன் கொடுத்துட்டு போய். இப்ப நீங்க வந்து இந்து மதத்துக்கு எதிராக கிறிஸ்துவ சங்கி வேலையை பார்க்கணும் தம்பி. அது ராவணாவும் இப்ப கூட கூட இழுத்துன்னு வரீங்க நீங்க. இதெல்லாம் கொடுத்தான்னு இப்ப அவங்க சொன்னீங்கன்னா கிறிஸ்துவ மதத்தை நீங்க தூக்கி பிடிக்கிறது சங்கி வேலை பார்க்க, கிறிஸ்துவத்துக்கு சங்கி வேலை பார்க்குறீங்க. அதானே இப்ப பேச்சே அடைச்சு போச்சு, நின்று ஒரு குற்றச்சாட்டு அடிக்க போதா? அதாவது பட்டியல் சமூக மக்களுக்கு கொடுத்த நிலத்தை மீட்டு கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு யோகிதை இல்லை. அதற்கு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதை நடைமுறைப்படுத்துறதுக்கான யோகிதை கிடையாது. அப்ப சீமான் அதை போய் கையில எடுக்கிறாரு. அடுத்தது மீனவர்கள் சுட்டு கொல்லப்பட்டு இருக்காங்க, அது அங்க போயிட்டு உடனே கையில எடுக்கிறாங்க, அதை போய் கையில் எடுக்கிறாரு. அடுத்தது கோவில வந்து பட்டியல் சமூக மக்கள் போகக்கூடாதுன்னு நீதிமன்றம் உத்தரவிட்டதுக்கு அப்புறமும் பூட்டி வச்சுட்டு உட்கார்ந்துருக்கீங்க. அதை போய் அவர் கையில் எடுத்த உடனே நீங்க ஒரு நாடகத்தை போடுறீங்க, திறந்து வைக்கிறேன், அதை பண்றேன், இதை பண்றேன். அதே மாதிரி மூடிட்டீங்க. அதே மாதிரி அவர் வந்து ஈகி ராஜேந்திரன் அவர்களுடைய அந்த தியாகம் மறைக்கப்பட்டிருக்கு. அதை வந்து முன்னெடுக்கணும்னு சொல்லி தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய கட்சிக்காரர்கள் திரட்டி கொடுக்குற நிதியெல்லாம் ஒன்று திரட்டி கஷ்டப்பட்டு உலகம் முழுவதும் இருக்க தமிழர்கள் கொடுக்குற கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை வச்சு அதை வந்து அண்ணன் அதை நிலத்தை வாங்கியிருக்காரு. இதுக்கப்புறமா அது ஒரு அழகிய ஒரு நினைவிடமா அதை வந்து அவர் கட்ட போறாரு. எதுக்கு நீங்க அதுக்கு குறுக்கு சாலை எதுக்கு ஓட்டுறீங்க? இன்னும் 10 மாசம் இருக்கு. இந்த 10 மாசத்துக்குள்ள நினைவிட நீங்க கட்டி. நாங்க எதை சொல்லி அரசியல் பண்றது? அது சொல்லு. இதுக்கு தான் சீமான் வந்து பேசும்போது ஒன்று சொன்னாரு. ஐயா மணியரசன் அந்த நிகழ்ச்சியில ஒண்ணு பேசினார்ல, நான் ஒண்ணு எடுத்து தொட்டு நிற்கிறேன், என் பின்னாடியே நான் எடுக்கிற போராட்டத்துல கூடவே வந்து கடைசியா நான் கடல்ல குதிக்கிற வேலையை பண்ண போறேன், கடல்ல குதிப்பு போராட்டம் நடத்த போறேன், நான் நீந்தி வந்துருவேன், நீ மாட்டின்னு செத்து போயிருவேன், விக்கெல்லாம் நனைஞ்சு போயிடும் பாத்துக்க. போயிட்டு தியாகி ராஜேந்திரனுக்கு நினைவிடத்துக்கு வாங்க போனா நீங்க ஒண்ணு பண்றேன்னு வரீங்க. ஆமா. மீனவருக்கு போராட்டம் பண்ண போனா போட்டிக்கு அங்க ஒண்ணு வரீங்க. ஆமா. இந்த பக்கம் வந்துட்டு திரௌபதி கோயில் திறக்கிறதுக்கு போராட்டம் பண்ணா நாங்களே வந்து திறந்து வைக்க போறோம்னு வரீங்க. ஆமா. ஒண்ணு நான் சொல்ல நீங்க செய்துட்டே இருந்தீங்கன்னா கடைசியா நான் வந்து கடல்ல குதிக்க போற போராட்டம் பண்ண போறேன். ஆமா. உங்களுக்கு அங்க ஒரு முடிவு இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஆமா. அந்த மாதிரி போயிடுச்சு உங்க நிலைமை. ஆமா, அந்த மாதிரி நிலைமை போயிடுச்சுன்னா உண்மையாகவே இந்த தமிழ் சமூகத்துக்காக உழைக்கிறது யாரு? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாண்ணே, கடந்த 15 வருஷமா இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய வரலாறுலன்னு மறக்கப்பட்டிருக்கக்கூடிய பல தலைவர்களை மீட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தருடைய நினைவு நாள் அன்னைக்கும் 6 சீட்டு போஸ்டர் அடிச்சு தமிழ்நாடு முழுசும் வந்து ஒட்டுறாங்க. அயோத்தியாச பண்டிதர் அட்டமலை சீனிவாசன்லாம் இப்பதானே தெரிய ஆரம்பிச்செல்லாம் பேச. ஆமாண்ணே, இது வரைக்கும் திராவிடம் எடுத்ததா? ஆமா, அண்ணன் வந்து பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ரெட்டைமலை சீனிவாசனுக்கு மணிமண்டபம் யாருக்குமே தெரியாத ஒரு இடத்துல சென்னையை விட்டு 100 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் கட்டியிருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு எங்க கட்டியிருக்காங்க? அதிமுக திமுக ரெண்டையும் சேர்த்தேதான் நான் சொல்றேன். திராவிட சக்திகள் செத்து போன
அண்ணாவுக்கு, செத்துப்போன எம்ஜிஆருக்கு, செத்துப்போன ஜெயலலிதாவுக்கு, செத்துப்போன கலைஞருக்கெல்லாம் நீங்க மண்டபம் எங்கடா கட்டி வச்சிருக்கீங்க? ரெட்டமலை சீனிவாசனுக்கு எங்க கட்டி வச்சிருக்கீங்க? நான் கேட்கிறேன். கேட்டாது அவர் இருந்த ஊர் அது. அதனால அப்படின்னா திருவாரூர்ல கட்டி இருக்கணும். அங்கேயும் ஒண்ணு கட்டுவோம் சொல்லிட்டீங்களா? கட்டிடுவோம். அங்க ஒண்ணு ப்ராஜெக்ட் போட்டுருவோம். அது சரி, அரசாங்க நிதி தானே. தமிழர்களுக்கு உழைத்தவர்கள், தமிழர்களுடைய வரலாற்றில் இடம்பெற்றிருந்தவங்க யாருக்கும் இங்க சிலை கிடையாது. இப்ப வரைக்கும் 100 சிலை இருக்குங்க கலைஞர்கள். இப்ப வரைக்கும் இன்னமும் இந்த 10 மாசத்துல இன்னும் எத்தனை சிலை வைக்க போறாங்க? 1000 சிலையை வச்சுதான் வரலாறு படைச்சிட்டு தான். திருவள்ளுவரை விட உயரமா வைக்கிறதுக்குன்னு ஒண்ணு பேசிட்டு இருந்தாங்க. திருச்சிலேயே எங்கேயும் பேசிட்டு இருந்தாங்க. ஆமா, திருவள்ளுவர் சிலையை விட உயரமா பேனா வைக்க முயற்சி பண்ணாங்க. அதை விட இன்னொரு விஷயம் போய் கெடுத்து விட்டீங்க நீங்களும் அண்ணன் சீமானும். எவ்வளவு பெரிய ஒரு தவறான ஒரு செயலை நீங்க செஞ்சிருக்கீங்க. இதுல இன்னொரு விஷயம் வந்துட்டு, ஓமந்தூர் ராமசாமி ரெட்டி இருக்கிறாரு. ரெட்டியாரு சுதந்திர போராட்ட தியாகியும் கூட, சிறையில இருந்தவர். தான் பெரும்பகுதி சொத்தை இந்த மண்ணுக்கு தான் வச்சுட்டு போனவர். பல சீர்திருத்த சட்டங்களை இந்த திராவிடத்துக்கு முன்னாடி கொண்டு வந்தவர் அவர். அவருக்கு ஓமந்தூர் ராமசாமி அந்த வளாகம்னு வச்சிருக்கிறாங்க. அந்த எம்எல்ஏ கவர்மெண்ட் எஸ்டேட் ஓமந்தூர் ராமசாமி எஸ்டேட்னு வச்சிருக்காங்க பேர். அதோட சரி, ஒரு சிலை எங்கேயுமே கிடையாது. அவரை பற்றியான ஒரு சிலையும் கிடையாது. மிக பெரும் அளவில் பல விஷயங்களை செய்தவர் ஓமந்தூர் ராமசாமி கிட்டே. காங்கிரஸ்ல இருந்துக்கிட்டு பல சட்டங்களை, சீர்திருத்த சட்டங்கள்லாம் அவர் தான் கொண்டுட்டு வராரு. அவருக்கு கேட்குறாங்க, சட்டம் கேள்விலாம் எழுப்புறாங்க. அவருக்கு எங்கே வைக்க என்னன்னா, அவர் பிறந்த ஊரில் வந்து இந்த மாதிரி ஒரு சிலை ஒன்று வச்சிருக்கிறோம். அவர் இந்த வளாகத்தில் அவருடைய சிலையை வந்து பெரிய ஒரு சிலையை ஒன்று வைக்கணும்னு கேட்குறாரு ஒரு உறுப்பினர். பிறந்த ஊரில் வச்சிருக்கிறோம், இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்குறத வச்சு பரிசீலனை முதல்வரோடு கலந்து பேசி பரிசீலிக்கப்படும். கலைஞர் பல்கலைக்கழகம் உடனே அறிவிச்சிருங்க. ஆனா இந்த ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாருக்கு வந்து ஒரு பெரிய சிலையை வைக்கணுமா, மிகப்பெரிய சீர்திருத்தவாதி, காங்கிரஸ் கட்சியிலேருந்து செய்துக்கிட்டு இருந்தவருக்கு அப்படின்னு கேட்குறப்ப முதல்வரோடு சேர்ந்து நாங்கள் ஊர்ல வச்சுட்டோம் சிலை ஒன்னே ஒன்று. அண்ணே, அவருடைய சிலை பட்டி தொட்டி எல்லாம் இருந்திருக்கணும். அவர் எப்படி சொல்றாரு தெரியுமா அண்ணே? அவர் வந்து தெலுங்கர்ண்ணே. ஆமா, ராமசாமி ரெட்டியார் தெலுங்கர். அவர் ஆந்திராவுக்கு போயிருக்காரு. போயிருக்கும் போது அங்கே முதலமைச்சர் அப்போ அவரை வந்து ஆந்திர மக்கள் வந்து இவர் போய் வணக்கம் அப்படின்னு சொல்லி தமிழில் பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த மக்கள் எல்லாம் கூச்சல் போடுறாங்க, தெலுங்கில் பேசுங்கன்னு. அவர் கடைசி வரைக்கும் முடியாதுன்ட்டார். நான் தமிழக மக்களோட பிரதிநிதி, நான் தமிழ்நாட்டோட ஒரு பிரதிநிதி, நான் தமிழ் மொழியை உயிரின் மேலே நேசிக்கிறேன், ஆகவே நான் தமிழில் தான் பேசுவேன்னு சொல்லி அந்த நிகழ்ச்சியில் முழுதுமே தமிழில் பேசிட்டு வந்த ஒரு ஆளுநர். அது இல்லை, ஒன்றும் வரலாறு இங்கே தேடி படிச்சிங்கனாக்கா, அந்த பெரியார் வந்து புரட்சி கருத்துக்கு வந்தார், சமூக நீதிக்கு வந்தார், அதுக்கு வந்தார், இதுக்கு வந்தார், நிறைய உருட்டிட்டு திருச்சிட்டுலாம் இருக்கிறாங்களே. அதுக்கு முத்தாய்ப்பு போட்டது யார் தெரியுமா? இந்த ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் தான். அவருடைய மகன் வந்து குருகுலத்தில் படிக்கிறார். அது ஒரு ஐயர் நடத்துகிற குருகுலம். உட்காரது 2ஆ இருக்கும், தண்ணி குடம் 2ஆ இருந்தது. அந்த தம்பி வந்தவன் நான் போக மாட்டான் தான் திருப்பி. என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி இப்படி வந்து ஒரு பெரிய பார்ஷியாலிட்டி பண்றாங்க. இந்த மாதிரி பண்ண மாட்டான்னு. என்னன்னா, அந்த குருகுலம் காங்கிரஸ் கமிட்டியுடைய நிதியில நடக்குது. அப்ப காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் யாருன்னாக்கா ஈவி ராமசாமி நாயக்கர். அப்ப அவர்கிட்ட போய் சொல்றாரு, என்னையோ ஒன்னும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற நாயக்கரை இப்படி இருக்குது, இந்த மாதிரி கட்சியில இருந்து பணம் போகுது, அந்த இடத்துல இப்படி நடத்துறாங்க, இதுவா நம்ம எதுக்காக சுதந்திரம் பட்டோம், எதுக்காக எல்லாம் பண்ணோம். அவர் சுதந்திரத்துக்காக வந்து தியாகம்லாம் பண்ணல ஈவிஆர், அது வேற விஷயம். இதுக்கு இந்த கட்டத்துல இப்படிலாம் நடக்குது, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பேசுறாரு. அப்படியே கொதிச்சு போயிட்டு, இதை நான் கண்டிக்கிறேன், உடனே கூப்பிட்டு பேசுறேன் அப்படின்ட்டு முடிச்சுட்டாரு. திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு தம்பி வந்து சொல்றான், அந்த மாதிரி இல்லை அப்படியே தான் இருக்குது. உடனே வந்துட்டோன்னு, என்ன நாடகம் மாறிட்டு இருக்கிறியா நீங்க சொல்றீங்க, கட்சி தலைவர் நீங்க, எப்படி பணம் போயிட்டு இருக்குது, கட்சியிலிருந்து எப்படி படம் டிராமா பண்றியா அப்படின்னு கேட்கறப்பதான் அவரு, அப்பதான் அவருக்கு இந்த பார்ப்பன அல்லாத சூழ்ச்சி அப்பதான் புரிய வருதான் அவருக்கு. ஆமா, அதுக்கு பிறகுதான் அங்கிருந்து திரும்புறாரு இந்த பாதைக்கு. ஆக அதுக்கான முன்னோடி யாருன்னா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். சரி, நம்ம பேச வேணாம்னு இருந்தோம்டா தம்பி. ஆனா அண்ணன் தேர் எடுத்து தெருவுல விடுறாரு ஈவேராவை. ஆமா, என்ன தெரியுமா, திராவிட இயக்கங்கள் எல்லாம் ஒண்ணு கூடுகிறது. ஆமா, அப்படி நீங்க சொல்லக்கூடாது. என்னது பிளவுன்னு? எங்களுக்குள்ள பிளவெல்லாம் கிடையாது. ஒரு மரத்து கிளைகள்
இல்ல அதுக்கு அந்த நிகழ்ச்சிக்கு பேரு ஒரே மரம், ஆமா, அதுல கிளைகள். நாங்க பிளந்து விட்டதாக பிரிந்து விட்டதாக சிலர் சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது. நாங்களாம் ஒரே மரத்துடைய கிளைகளாக தான் இருக்கும். மரம் ஒண்ணுதான். அது சரி. அந்த மரத்தின் கிளைகள் இப்ப எல்லாம் ஒண்ணு சேருதா? ஆமா. சுயமரியாதை நூற்றாண்டு. அது 1000 கோடி அடிச்சுட்டு டாய்லெட்ல 1000 கோடி அடிச்சு எடுத்து வச்சுட்டு அவருக்கு சப்போர்ட் பண்றது சுயமரியாதை. பாட்டில் 1000 கோடி அடிச்சுட்டு வச்சுங்கிறவங்களுக்கு போய் ஆதரிச்சு கோஷம் போட்டு கொடி பிடிச்சிட்டு உட்காந்துக்கிறது சுயமரியாதை. சரி, இப்ப இந்த ஒருங்கிணைப்பு யாருக்கு எதிரா? அன்னைக்கு பாரு கதறல. நேத்து ஒண்ணும் இல்ல தம்பி, இந்த ஒரு விஷயம் நடத்தணும் இல்ல நம்ம நீங்க தான் நிறைய பங்களிப்பு செஞ்சீங்க. உங்ககிட்ட தான் எழுதியும் போயிட்டாங்க. உங்க தலையில தான் முழுக்க பாதிய சமய போட்டோம். அந்த நிகழ்ச்சி நடத்துறது நீங்க தான் முடிக்கணும். ஐயா மணியரசன் நிகழ்ச்சி. ஆமா, அவருக்கு பிறந்த நாள் நிகழ்ச்சி. நீங்க தம்பி எல்லாம் நீங்க இருந்தீங்க, நீங்க பெரும்பங்கு உங்களுக்கு தம்பி கூட இருந்தாலும் அது நடத்தி முடிச்சு ஒரே ஒரு ப்ரொமோ நேத்து போட்டாங்க. சரி, நேத்தே கதற ஆரம்பிச்சிட்டாரு. யாரு? நம்ம ஐயா தான், மதிப்புக்குரிய ஒட்டு தின்ன ஐயாவா? அப்படி நான் சொல்ல மாட்டேன். மதிப்புக்குரிய மரியாதையா கருவாட்டு சாம்பார் ஐயா. சரி, அவர் உடனே எடுத்துட்டு தமிழ் பெரியார் பெயரை யாருக்கு யாரோட ஒப்பிடுறீங்க நீங்க? யாரு எப்ப நான் ஒப்பிட்டீங்க? அங்க சீமான் பேசும்போது எங்களுக்கு இனிமே கண்டவன் போனவன் வந்தவெல்லாம் தந்தை பெரியார், தமிழ் தேசிய பெரியார்னு நம்ம போட்டிருந்தோம். தமிழ் தேசிய பெரியாரு அவர் பேசும்போது தமிழ் தேசிய பெரியாருங்கிறது தான், தமிழ் தேசிய தந்தையும் நமக்கு இவர் தான் சொல்றாருல்ல, சொல்றாரு. அந்த இது மட்டும் முன்னோட்டம் போட்டிருந்தோம். உடனே கொதிச்சு ஒரு வீடியோ போட்டாருங்க. அடியோ கொதிச்சு கொதிக்கிற எண்ணெயில விழுந்துட்டு அவரே உள்ள வருவாரு, பொறின்னு புரியுறாரு. அப்படி என்னன்னா பெரியாரோட ஒரு ஒப்பிடலாமா? அவரு தியாகம் என்ன, அவர் சிறை என்ன? இவரும் இந்த இத்தனை ஆண்டு காலத்துல சிறைக்கு போயிருக்கிறார், தியாகம் பண்ணி இருக்கிறாரு, தமிழ் மக்களுக்காக போராடி இருக்கிறாரு, இந்த மண்ணுக்காக இன்னும் குரல் கொடுத்துட்டு இருக்கிறாரு. இவருக்கு தகுதி இருக்குன்னு நம்ம சொல்றோம். அவருக்கு அது மட்டும் இல்லைண்ணே, ஐயா அந்த தமிழர் தலைவர் புத்தகத்தை படிக்கிற உள்ள இருக்கு. ஒண்ணு வாங்கி அனுப்பிடுவோம் தம்பி. இதுல விட இந்த பெரியார் பட்டமே பெண்கள் மாநாட்டுல எல்லாம் சேர்ந்து கொடுத்தது. சரி, அதை போய் இப்படி எல்லாம் செய்யலாமா? என்ன தகுதி இருக்கிறது அவருக்கு அப்படின்னு அது ஒரு தற்கூரின்னு நிறைய சேர்ந்து பெரியார் பட்டம் நம்ம அதுல மகிழன் நேத்து அந்த தம்பி அவன் போற போக்குல ஒண்ணு கிழிச்சுட்டான். ஐயா அந்த ஆணைமுத்து எழுதின தொகுப்பு, பெரிய தொகுப்பு, அதுல முதல் தொகுப்புலயே இருக்கு, படிக்க காணும் ஒன்னும் அவரு. ராமசாமி நாயக்கர் ஒரு கட்டத்துக்கு பிறகு அந்த நாயக்கர் என்ற பேரை எடுத்துடுறாரு. அப்ப அது அப்படியே வெறும் ராமசாமி அப்படின்னு இருக்குது, ஈவே ராமசாமின்னு இருக்குது, நாயக்கர்ன்ற ஒரு கெத்து இல்ல. பக்கத்துல என்ன ஒண்ணு நினைச்சா நல்லா இருக்கு, என்ன பண்றதுக்குறப்ப இந்த பட்டம் கொடுத்ததா சொல்றாருல்ல ஐயா சுப்பிரமணியன். அதுக்கு முந்தின காலகட்டத்திலே 9 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் பிள்ளைன்னு ஏதோ ஒருத்தர் வரும் அங்க சேலத்துக்காரு, அவர் இது பெரியார்னு பக்கத்துல வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும், ஈவே ராமசாமி பெரியார்னு வச்சுக்கின்றப்போ அந்த மாதிரி வச்சுது. அதுக்கு பிறகு 2-3 கட்டுரையில அதெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்குது. அதுக்கு பிறகுதான் இந்த மாநாடு நடக்குது. இந்த மாநாட்டுல அதை சொல்லி அவர் மூலமா கிடைச்ச மாதிரி வச்சுக்கிற செட்டப் இது அப்படின்னு நம்ம சொல்லல, ஆணைமுத்து ஐயா எழுதியிருக்கிறாரா? நம்ம ஐயா ஐயா கலைஞர் அண்ணா கிட்ட மோதிரம் வாங்கி கொடுத்தது மாதிரி அதே இது எல்லாமே செட்டப் தானுங்க. இவங்க செட்டப் துடிக்கிறாருங்க சொன்ன மாதிரி. அவருடைய மாணவர் தானே இவரு. அதான் கேளுங்க, எப்படி அண்ணா அங்க இருந்து அரசியல் கத்துக்கிட்டு வந்தாரோ அதே மாதிரிதான் இவரும் கத்துக்கிட்டு வந்திருக்காரு. அதுல தம்பி அடுத்தது உங்ககிட்ட ஒரு முக்கியமான கொள்கை தலைவரை நீங்க கொச்சைப்படுத்தி கொண்டு இருக்கிறீர்கள். நாங்க ஒண்ணு பண்ணல, கேளு. நீங்க சொன்ன மாதிரி ஒண்ணு மேலப்பட்டு கொப்பளம் கொச்சிருந்தா கூட பரவாயில்ல, இவரே கொதிக்கிற கொதிக்கிறாரு. அப்படியே இப்படியாக்கும் இதை எப்படி இது பொருந்த முடியுமா? மாநாட்டுல இருக்கு, மாநாடுதான் நடக்க போகுது. மாநாடு இதுக்குதான் மாநாடோ. மாநாட்டு அன்னைக்கு காலையில தான் சீமான் பேசுற மொழி பேச்சும் போட போறோம். இன்னும் என்னென்னலாம் கத்த போறாங்கன்னு தெரியல. ஒரே ஒரு சும்மா முன்னோட்டம் வந்ததுக்கு இந்த பாடு. அது சரி, கோயம்புத்தூர்ல நடக்கிறதுக்கு இன்னொரு காரணத்தை கண்டுபிடிச்சிட்டேன். நாம் தமிழர் கட்சியினுடைய மே 18 நிகழ்ச்சி கோயம்புத்தூர்ல நடத்தப்படும், கொடிசியா மைதானம். அதற்கு முன்பாக கோயம்புத்தூர்ல நாங்க எவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டுறோம் பாருங்க அப்படின்னு காட்டுறதுக்கான நிகழ்ச்சியாக கூட கோயம்புத்தூர்ல வச்சிருக்கிறது தான் எங்க பாட்டில் கதாநாயகன் பின்னாடியா. அது எங்க விருப்பம். ஒரு செய்தி, ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்தி சொல்றேன். ராமநாதன் சார்பில் நீங்க வாழ்த்து சொல்லணும். சொல்லிட்டா போச்சு. சின்ன வயசுல இருந்தே நாம் தமிழர் கட்சியில உறுப்பினரா இருக்கக்கூடிய பிரதிபா அப்படிங்கிற ஒரு பொண்ணு அகில இந்திய அளவுல நடந்த சிலம்ப போட்டியில நேபாள்ல தங்கப்பதக்கம் வென்றது.
சிறப்பு சிறப்பு பாராட்டுகள். சிறப்பு வாழ்த்துக்கள். ராவண சார்பா வாழ்த்து சொல்லிடலாம் தாராளமா. ஆமா, அந்த பொண்ணு வந்து இப்ப வந்து இந்த தீவிரவாத தாக்குதல் அங்க நடந்ததுனால இன்னும் தமிழ்நாட்டுக்கு வரல. அரசினுடைய பாதுகாப்புல அங்கேயே நேபாளிலேயே வைக்கப்பட்டிருக்கு. அரசு, இந்திய அரசு பாதுகாப்பா அதை வந்து கூட்டிட்டு வரப்போகுது. ஆனா அதுக்குள்ள இதை நான் வந்து வருத்தமா சொல்லல, இந்த திமுககாரர்கள் என்ன செய்யறாங்கன்னா பிளக்ஸ் பேனர்லாம் வச்சு அவங்க அதை சொந்தம் கொண்டாட்டு விடுங்க. ஏதோ ஒண்ணு பிளக்ஸ் பேனர் வைக்கிறீங்களா தமிழ்நாடு வச்சு விடுங்க. அதுதான் இப்ப நான் வந்து அண்ணனுக்கு வந்து நம்ம சொல்லி அதை பெரிய அளவுல நம்ம கௌரவிக்கணும் அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம். அந்த பொண்ணு ஐடென்டி கார்டே வச்சிருக்கு. நாம் தமிழர் உறுப்பினர் அம்மா அப்பா எல்லாருமே நாம் தமிழர் கட்சி உறுப்பினர். இவங்க வந்து அரசு சார்பாக பாராட்டு விழா தெரிவிக்கிறதுக்காக வச்சிருப்பாங்க இவங்க. நீங்க நான் எல்லாம் சொல்றேன் உங்களுக்கு, அரசு அந்த பொண்ணை விமான நிலையத்துல அதை வரவேற்று கௌரவிச்சு அந்த பொண்ணை அழைத்து அதுக்கு வந்து இப்ப யாராருக்கோ வந்து 1 கோடி கொடுக்குறேன் 5 கோடி கொடுக்குறேன்னு கொடுக்குறீங்கல்ல, சிலம்பத்தில் இந்திய அளவில் தங்கம் வென்று வருகிற அந்த தங்க மங்கைக்கு நீங்க எவ்வளவு தமிழக அரசு அறிவிக்க போகுது? இந்த விளையாட்டுத்துறை அமைச்சர் கொடுப்பாரு. கொடுப்பாரு சார். அப்படியா? கொடுப்பாரு. சொல்றீங்க உறுதியா. ஏர்போர்ட்ல போயிட்டு ரிசீவ் பண்ணி 5 கோடி ரூபாய் அறிவிப்பார். நீங்க வேணா பாருங்க. அப்படியா தம்பி? சாதாரணமா நினைச்சிட்டீங்க. நினைச்சா நம்ம எல்லாம் பாராட்டத்தானே போறோம். விளையாட்டுத்துறை அமைச்சர் அதை செஞ்சாரு அப்படின்னு சொன்னா உண்மையாகவே நம்ம வந்து மனப்பூர்வமா வந்து பாராட்டுவோம் தம்பி. ஆமா, ஏன்னா அந்த நிகழ்ச்சியை வந்து உளவுத்துறை பார்ப்பாங்க, நோட் எழுதி அனுப்புவாங்க, கண்டிப்பா வந்துடும். சரி, அப்படின்னா இன்னொரு விஷயம் வந்து அந்த முதலமைச்சருக்கு வந்து நம்ம ஐயா சுபவீரபாண்டியன் கடைசியா ஒரு பேசியிருந்தாரு. இன்னொன்னு சார், நேத்து போட்ட அந்த வீடியோ நேத்தே நான் சொல்லியிருந்தேன். அது அந்த நிகழ்ச்சிக்கான விளம்பரம். வெறுமனே அந்த நிகழ்ச்சியை விளம்பரமா போட்டா ஓடாதுன்னு நம்மள கொஞ்சம் உள்ள இணைச்சுக்கிட்டாங்க. கரெக்டா 1 நிமிஷம் தான் அதை பத்தியே பேசிருப்பாரு. மத்தது ஃபுல்லா அண்ணா. இப்ப என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, அண்ணன் சீமான் அவர்களுடைய பேரை இல்லாம இணையதளங்கள்ல வந்து எடுபடாதுன்னு வியாபாரம் ஆகாதுன்னு அதுக்காக அவர் அந்த வித்தியை கையாள அவருக்கு அதெல்லாம் ரொம்ப தெளிவான ஆளுன்னு. இப்ப இந்த பக்கம் வியாபாரம் ஆகிறதுக்காக எங்கள் விடிவெள்ளி வருங்கால திமுகவின் வழிகாட்டி வழிநடத்தி செல்லக்கூடிய இளம் தலைவர் சொன்னார் ஒரு 4-5 வார்த்தை அப்படியே உருகிட்டேன் நான். யாரையும் சொல்ல போறாருன்னு நினைச்சா துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களும் கலந்து கொள்கிறார். அவரோட நான் வந்து பயணிச்சிருக்கேன். விடுதலை குயில்கள்னு ஒரு செயல்பட்ட காலங்கள்ல பேராசிரியர் இருந்த காலகட்டத்துல அவரோடலாம் பயணிச்சிருக்கேன். எவ்வளவு பெரிய ஒரு ஆற்றலாளன், எவ்வளவு பெரிய ஒரு தமிழ் தேசிய சிந்தனையாளன். இப்படி போய் பணத்துக்காக, காசுக்காக, பதவிக்காக இப்படி வந்து ஒரு தகுதி இல்லாத ஒருத்தரை தூக்கி கொண்டாடுகிற ஒரு இடத்துல நிலையில போய் நிக்கிறத பரிதாபமா இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. அடுத்துண்ணே, போப் அவர்களினுடைய பூத உடல் இன்னைக்கு வந்து பொதுமக்களுடைய அஞ்சலிக்காக வச்சிருக்கேன். நம்மளும் பொதுமக்கள் அப்படிங்கிற முறையில நம்ம அங்க நேரடியா போக முடியாது. ஆனாலும் நம்ம வந்து ராவணா வலையொலியின் சார்பில் ஆழ்ந்த அனுதாபத்தை வந்து நம்ம வந்து அவருக்கு தெரிவிச்சுக்குவோம். போர் வேண்டாம் என்று குரல் கொடுத்தவர். ஆமா, இந்த நேரத்துல அவருடைய பூத உடல் அடக்கம் செய்யப்படுவதற்கு முன்பாகவே நாங்கள் வந்து பாகிஸ்தானோடு யுத்தம் செய்வோம், பாகிஸ்தானோடு போர் தொடுப்போம்னு இந்தியா சொல்றது எப்படி சரி? இது போப்புக்கு செய்யற அஞ்சலியா இருக்காதே அப்படிங்கிற உணர்வு எனக்கு வந்து ஏற்பட்டுச்சுனே. இந்திய அரசாங்கம் என்ன செய்யணும்? அங்க நடந்திருக்கிறது தீவிரவாத செயல் அப்படின்னு சொன்னா, ஒண்ணு அந்த தீவிரவாத செயலை செய்தவர்கள் யாரு அப்படிங்கிறத உறுதிப்பட தெரிஞ்சு அந்த தீவிரவாத ஊடுருவி போய் தாக்கிட்டு வந்து முடிச்சிருக்கணும். எங்க இருந்தாலும் அழிச்சிடணும். அல்லது பாகிஸ்தான் பின்லேடன்ல வந்துட்டு அமெரிக்கா பழி தீர்த்த மாதிரி, அதாவது பின்லேடன் அட்டாக் பண்ண மாதிரி பாகிஸ்தான்ல தங்க வச்சுட்டு இருந்த பின்லேடன்ல பாகிஸ்தானை போய் முழுக்க அட்டாக் பண்ணல, உள்ள ஊடுருவி அவரை மட்டும் வந்து அட்டாக் பண்ணி முடிச்சுட்டு கதையை படிச்சு பாடி எடுத்துட்டு போயிட்டாங்க. அதே அந்த மாதிரி பாகிஸ்தான்ல இருந்து வந்து தீவிரவாதிகள் இதை செய்திருந்தால் நீ உள்ள ஊடுருவி போய் அந்த தீவிரவாத இயக்கத்தை அடியோட அழிச்சு ஒழிச்சிரு. அந்த நேரத்துல பாகிஸ்தான் எப்படா நீ வந்து இதை செஞ்சேன்னு கேட்டா பாகிஸ்தானை திருப்பி அடி. ஆனா இன்னைக்கு வங்காளதேசத்தினுடைய அதிபராக இருக்கிறவன் இந்தியாவுக்கு எதிராக இருக்கான். ஒருத்தர் பாகிஸ்தான் சப்போர்ட் பண்றான், அடுத்தது சைனாவில போய் கையெழுத்து போட்டு வரான். அப்போ ஒரு எதிரி இந்த பக்கம் இருக்கான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா
சைனாக்காரனை கூப்பிட்டு தன்னோட நாட்டுல வச்சு தொழில் தொடங்கி எல்லாம் பண்ணி கிட்டத்தட்ட இந்தியாவை அடிக்கிறதுக்கான எல்லா வேலையும் இலங்கை செஞ்சு வச்சிருக்கான். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப எனக்கு நைட்ல இருந்து ஒரு பெரிய மனக்கவல் என்ன, அது என்னன்னா, ஒரு 25 சுற்றுலா பயணிகளை கொலை செய்து விட்டார்கள் என்பது, படுகொலை செய்துட்டாங்க தீவிரவாதிகள் என்பது ஏற்றுக்கொள்ளவே முடியாததுதான். அதற்காக இந்தியாவே கொந்தளிச்சு எழுந்து நிற்பது ரொம்ப சரியானதுதான். அதுக்காக பாகிஸ்தான் போன்ற ஒரு நாட்டோடு போர் தொடுக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கணும்னு சொல்றதும் ரொம்ப சரிதான். ஆனா இந்த இலங்கை கடற்பரப்புல வச்சு தமிழர்கள், இந்திய குடிமக்கள் அந்த உணர்ச்சி ஏன் வரல உங்களுக்கு? அவர்கள் இந்திய குடிமக்கள் இல்லையா? அவர்கள் இந்த வேகத்தையும் இங்க இலங்கை மேல காட்டல. ஏன் இந்தியா கொந்தளிச்சு எழுந்து இலங்கையை கூப்பிட்டு ஏன் வான் பண்ணல? இந்த நெஞ்ச அறுக்குதுங்க அப்படியே. ஏண்டா உங்களுக்கு இப்ப தமிழர்கள் சாகுறது, இங்க தமிழ்நாட்டு தமிழர்கள் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, இந்திய குடிமக்கள் 800 பேரை கடல் பரப்புல வச்சு சுட்டு கொண்டு இருக்கிறான் மீனவர்களை. ஒரு நாள் இந்த நாடு இந்த கோபம் இந்த வேகம் அங்க வந்திருக்குதான்னு கேட்டா ஏன் வரல சொல்லுங்க பாப்போம். அப்ப இதுதான் நமக்கு மன வேதனையா இருக்கு. அதான் உங்களுக்குள்ள ஒரு கேள்வியா இருக்கு, ரொம்ப வருத்தமான கேள்வியா. இதுதான் நம்ம தொடர்ச்சியா கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அது நியாயப்படுத்துறோம் இல்லைன்னு சொல்லல. இந்தியா அதுக்காக நம்மளும் இந்திய குடிமகனா அதுக்காக நம்ம கண்ணீர் வடிக்கல, நியாயப்படுத்துறோம் இல்லன்னு மறுக்கல. அங்க காட்டுற அந்த வேகத்தை இங்கேயும் கொஞ்சம் காட்டணுமே அப்படின்னு நம்ம பேச வரோம். அதுதான் விஷயம். ஆமா, தொடர்ச்சியா நம்ம சந்திப்போம், பேசுவோம், விவாதிப்போம் தம்பி. நிச்சயமா. ரொம்ப நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி அண்ணா. நன்றி. வணக்கம். வணக்கம் தம்பி. எங்க தளபதியை விட்டுட்டீங்க. தளபதி என்ன விட்டுட்டீங்க சொல்லுங்க. எங்க தளபதிக்கு காசு செலவுக்கு எலெக்ஷனுக்கு தயார் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காரு. இப்பவே எலெக்ஷனுக்கு முன்னாடியே காசு காசு காசுன்னு அதை போட்டு நச்சரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா. அதனால கையை பசஞ்சிட்டு இருக்காராம். ஒரு இன்னொரு படம் அடிச்சு 200-300 கோடி ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டே இருக்கேன் தம்பி. முதல்ல அண்ணன் ஈவேராவை பத்தி பேசும்போது எங்க வழிகாட்டிய நீங்க இன்சல்ட் பண்றீங்கன்னு தளபதிக்கு சப்போர்ட்டா ஆரம்பிச்ச. இப்ப அடுத்து தளபதிக்கு சப்போர்ட்டா அடுத்த ஒரு பிரச்சனையை நீ தூக்கிட்டு வர. நீ ஏதாவது தளபதியோட இணைஞ்சிட்டியா? எத்தனை தளபதி தான் வச்சுக்கிறா சொல்லு. பிரச்சனை பேசு, என்ன பிரச்சனை அவனுக்கு? இப்ப காசு தான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. எங்களுக்கு அரசியல் புதுசுன்றதுனால எப்ப காசு எடுத்து வெளியே செலவு பண்ணணும்னு தெரியல. நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா மரத்தை வச்சு தண்ணி ஊத்துவாங்க தம்பி. What do you mean? புரியுது இல்ல உங்களுக்கு? புரியுது. ஒரே வார்த்தை, மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான். சின்ன டிப்ஸ் கொடுத்தீங்கன்னா எப்ப காசு எடுத்து செலவு பண்ணலாம், எப்ப யார்கிட்ட கொடுக்கலாம், வரப்போ வரும், செலவு பண்றப்போ பண்ணலாம். இப்ப கேட்டு இருந்தோம்னா, ஏன்னா முதலைகள் பண முதலைகள் நிறைய அவரை சுத்தி இருக்காங்க தம்பி. இல்ல நீங்க அப்படி பேசக்கூடாது. ஓசிலியா கொடுத்தீங்க, நீங்க மாவட்ட செயலாளர் பதவியே, மாவட்ட தலைவர் பதவியே துட்டு வாங்கி நான் சம்பாதிக்கணும் இல்ல, சீக்கிரம் எலெக்ஷன் பணத்தை கொடுத்து வேலையை செய்யணும் இல்ல, அதை எடுக்கணும் இல்ல, அதுல இருந்து ஆரம்பிக்கணும் எல்லாத்தையும். அது சரி, என்ன அது சரி. நீங்க ஏதோ அப்படியே சர்வீஸ பார்த்துட்டு அவங்களுக்கு எல்லாம் பதவி கொடுத்த மாதிரியும். ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப தம்பி சொன்னது பணம்னு எல்லாம் நச்சரிக்கிறாங்கன்றது கட்சிக்காரங்க கேக்குறாங்கன்னு நினைச்சீங்களாண்ணே? இல்லன்னு, மேல ஒருத்தன் இருக்கிறான் ஆட்டி வைக்கிறவன், அவன் பணம் கேக்குறான் கோடிக்கணக்குல. பக்கத்துல 2-3 பேர் இருக்காங்க பொம்மையை ஆட்டி ஆட்டி வைக்கிறவங்க, அவங்க எல்லாம் பணம் கேக்குறாங்க. அண்ணனை சிக்கல்ல மாட்டி விட்டீங்க. இல்லடா, இப்ப நீங்க கூட இருக்கிற ஆதரவு வருச்சுன்னா வீட்டுல இருந்தே கொண்டாந்து செலவு பண்ணுவாரா? ஆரோக்கியசாமி வீட்டுல இருந்தே கொண்டாந்து செலவு பண்ணுவாரா? அவருக்கே குஷி ஆனந்த் தான் வீட்டுல இருக்கிற சொத்தெல்லாம் வித்துட்டு கொண்டாந்து செலவு பண்ணுவாரா? இல்ல மேல இருந்து கோடிக்கணக்குல பணம் வாங்கிட்டு இவங்களுக்கு எல்லாம் ஆர்டர் போடுற எங்க ஐயா பிரசாந்த் கிஷோர் சும்மா செலவு பண்ணுவாரா? அப்ப இதுக்கெல்லாம் காசு கொடுக்கறதுக்கே நீங்க யோசிச்சீங்கன்னா எப்படி அரசியல்? இறக்குங்க, ஒரு 1000 கோடியை எடுத்த உடனே இறக்குங்க. இப்ப எங்க படம் ரிலீஸ் ஆகும், 1000 கோடி சம்பாதிப்போம், எடுத்து உள்ள இறக்கிடுவோம். அது வரைக்கும் நாங்க காத்துட்டு இருக்க முடியாது. இருக்கிறதே 10 மாசம் தான் இருக்கு. மாசத்துக்கு அந்த 1000 கோடியில இல்லாம செலவு மக்கள்கிட்ட போய் தெரு பிரச்சாரம் பண்ணி ஓட்டு வாங்க மாட்டீங்களா சார்? நாங்க மாலை போடுறதே வீட்டுல வச்சு போட்டோ வச்சு மாலை போட்டு முடிச்சுக்கிட்டு வரோம். நீங்க போய் எங்களை மாலை போடுறத சொல்லி என்ன ஏன்டா இப்ப கஷ்டப்படுத்துறாங்க? ஒரு காரு, குட்டியூண்டு கார்ல இறங்கி பூவெல்லாம் அவரே தூக்கிட்டு போய் வச்சு அந்த பூவை அள்ளி, அதாவது மலரஞ்சலி செலுத்துறது பூ அள்ளி இப்படி போடுவாங்கண்ணே. பூ அல்றாரு, அது ஸ்கிரிப்ட்ல இல்லன்ட்டாரு. எல்லாம் போனாரு, இறங்கினாரு, மாலையை போட்டாரு, பூ வச்சுட்டாங்க. எங்க கும்பல் இல்லையா ஸ்கிரிப்ட்ல இல்லையே அப்படின்னு சீமான் சொல்ல போய் வருது. அன்னைக்கு அந்த கோவை மாநாடு அன்னைக்கு தான் போடுறோம் காலையில. தோழர்கள் என்ன மாதிரி என்ன வானல்ல விழுந்த
எண்ணெய் சட்டியில விழுந்த மாதிரி பொரிவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஆனா உண்மையாவே என்ன, நான் அண்ணனோட பேச்சுகள் வந்து தொடர்ச்சியா எல்லா பேச்சையும் கேட்டுருவேன். ஆனா அன்னைக்கு பேசுற பேச்சு ஒரு பேச்சு. பே மணியரசனுடைய சிறப்பு வாழ்த்து, அன்னைக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்காக பிறந்தநாள் வாழ்த்து பேருரை இருக்குல்ல, அது மாதிரி ஒரு உரைய நகைச்சுவையான சரியான சட்டையர். அதுதான் அன்னைக்குதான் கதற போறாங்க. பார்க்கலாம் என்ன சொல்றாங்க. சந்திப்போம். ரொம்ப மகிழ்ச்சி அண்ணா. நன்றி, வணக்கம். நன்றி. ஆசை நிறைவேறிடுச்சு. தளபதி நேரம் ஹெலிகாப்டர் எடுத்து பாகிஸ்தான் போயிருப்பாரு. சரிங்க. பீஸ்ட் படத்துல சீன் வரும்.